எல்லோருக்கும் செல்வ வணக்கம். செல்வ வணக்கம். செல்வ வணக்கம். எல்லோருக்கும் எனது இனிய காலை செல்வ வணக்கம் ஐயா. ஏழுமலை செல்வ வணக்கம். செல்வ வணக்கம். எல்லாரும் உங்க முகத்தை காமிச்சா நல்லா இருக்கும். நிறைய பேர் வீடியோ ஆன் பண்ணல. ஒரு அன்பு ரெக்வஸ்ட். சார் வந்திருக்காங்க, ஒரு 5 மினிட்ஸ் ஆகும்னு சொன்னாங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு. யாராவது இதுவரை நேத்து நடந்த தகவலை பத்தி காலை செல்வ வணக்கம். செல்வ வணக்கம் ஐயா. செல்வ வணக்கம். இப்போ ஒரு காணொளி ஒன்று வந்து கொண்டே இருக்கிறது, அதை பாருங்கள். பார்த்துவிட்டு உங்களுடைய புரிதல் என்ன என்று கூறுங்கள். If you are not using AI for your creating ஆடியோ வீடியோ வந்துச்சா? PowerPoint, then you are wasting ஆடியோ வரல சார். of your time. If you are not வீடியோ வந்துருச்சு, ஆடியோ வரல. வணக்கம். நம்பிக்கை இந்த ஒரு ஆடியோ வீடியோ வந்துச்சா? வந்துருச்சு, 2 வந்துருச்சு. வார்த்தை தான் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற நிறைய பிரச்சனைகளை கடந்து போகிறதுக்கு உதவியாக இருக்குது. இந்த நம்பிக்கையினால் நம்மளுக்கு இருக்கிற பொருளாதார நெருக்கடிகளை சமாளித்து வரோம். இதே நம்பிக்கையால் வாழ்க்கையில் முன்னேறுறோம். ஆனால் இந்த நம்பிக்கையை வச்சு நம்ம உடம்புல இருக்கிற நோய்களையும் குணப்படுத்த முடியும்னு சொன்னால் எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம அறிந்து கொள்வோம்ல பார்க்க போகிறோம். நாம் நினைக்கிற மாதிரி வெறும் மருந்துகள் மட்டுமே நம்மளுடைய நோய்களை குணப்படுத்துறது கிடையாது. அதையும் தாண்டி நல்ல டாக்டர் நல்ல சிகிச்சையை நமக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் தான் அந்த நோய் குணமாகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. இதைத்தான் பிளாசிபோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தமிழில் நம்பிக்கை விளைவு அப்படின்னு சொல்லலாம். இந்த பிளாசிபோ எஃபெக்ட், அதாவது நம்பிக்கை விளைவு, உண்மையிலேயே நம்மளுடைய நோய்களை குணப்படுத்துதா அப்படின்னு பார்க்குறதுக்கு பல வருடங்களாகவே நிறைய பரிசோதனைகளை பண்ணாங்க. கேன்சர் முதலான எல்லா நோய்களையுமே இந்த பிளாசிபோ எஃபெக்ட் மூலிமா குணப்படுத்த முடியுமான்னு கேட்டால் அதுக்கான தெளிவான பதில் நம்மள்கிட்ட இல்லை. ஆனால் தலைவலி, மூட்டு வலி, இரத்த அழுத்தம், ஆஸ்துமா இந்த மாதிரியான ஒரு சில நோய்களை இந்த நம்பிக்கை மருத்துவத்திலேயே குணப்படுத்த முடியும்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இன்றைக்கி பல பேர்கிட்ட இருக்கிற மனக்கவலையை இந்த நம்பிக்கை மருத்துவம் மூலியமாகவே சரி செஞ்சிடலான்னு சொல்கிறாங்க. யார் ஒருத்தர் ரொம்ப கவலையோடு இருக்காங்களோ அவங்களுடைய ரத்தத்தில் கார்டிசோல் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் இருக்கும். இது நம்மளுடைய அட்ரினல் சுரப்பியிலிருந்து சுரக்கக்கூடியது. இந்த கார்டிசோலோட அளவை வச்சு ஒருத்தர் கவலையாக இருக்காங்களா இல்லை கவலை இல்லாமல் இருக்காங்களா அப்படின்றத நம்மளால் சொல்லிட முடியும். இந்த மாதிரி பிரச்சனைகளோட ஒருத்தர் டாக்டர்கிட்ட போகும்போது அந்த டாக்டர் இந்த நோயாளியோட ரத்தத்தில் இருக்கிற கார்டிசோலோட அளவை குறைக்கிறதுக்காக சில மருந்துகளை தருவார். இந்த மருந்துகளை எடுத்துக்கிறது மூலிமா அவரோட ரத்தத்தில் இருக்கிற கார்டிசோலோட அளவு குறையும். இதனால் அவருடைய மனக்கவலையும் சரியாயிடும். ஆனால் இந்த மனக்கவலையவே பிளாசிபோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிற நம்பிக்கை மருத்துவம் மூலிமா குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு ஒரு பரிசோதனையும் பண்ணாங்க. பொதுவாக இந்த நம்பிக்கை மருத்துவத்திலையும் மற்ற மருத்துவ முறைகளில் இருக்கிற மாதிரியே சில மருந்துகளையும் கொடுப்பாங்க. ஆனால் இந்த மருந்துகளில் இருக்கிறது வெறும் மாவு பொருளும் தண்ணியும் குளுக்கோஸோ இல்லை சால்ட் வாட்டர் இந்த மாதிரியான பொருட்கள் தான். ஆனால் இந்த பொருட்கள் எல்லாமே மற்ற மருத்துவ முறைகளில் கொடுக்குற மருந்துகள் மாதிரி நேரடியாக நோய்களை குணப்படுத்துறது கிடையாது. அதுக்கு பதிலாக அந்த நோயாளியோட எதிர்பார்ப்பும் இதை சாப்பிட்டா அந்த நோய் சரியாகுன்ற நம்பிக்கையும் தான் இந்த நோயை குணப்படுத்துது. இதை பரிசோதனை மூலிமா நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக டபுள் பிளைண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிற ஒரு சோதனையே பண்ணுறாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் மனக்கவலையால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளை 2 குழுக்களாக பிரிச்சுக்கிறாங்க. இதில் ஒரு குரூப்புக்கு உண்மையாகவே மனக்கவலையை போக்குறதுக்கான மருந்தை கொடுக்குறாங்க. இன்னொரு குரூப்புக்கு வெறும் டம்மியான மருந்தை கொடுக்குறாங்க. இந்த ஆராய்ச்சியோட முடிவு எப்படி இருந்ததுன்னா, கிட்டத்தட்ட 40% நோயாளிகள் வெறும் இந்த டம்மியான மாத்திரைக்கு குணமாயிட்டாங்க.
இதுக்கு காரணம் அந்த நோயாளிகள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஏதோ ஒரு பொருள் அந்த நோயை குணப்படுத்தும் அப்படின்னு அவங்க நம்பினனால தான். அது மட்டுமே இல்லை, 1950லேயே கன்சாஸ்ன்ற மெடிக்கல் சென்டரில் இதய நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு 18 பேர்கிட்ட இதே மாதிரியான பரிசோதனையை பண்ணாங்க. இதுலேயும் சில நோயாளிகளுக்கு உண்மையாகவே ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆனால் சில நோயாளிகளுக்கு அவங்க உடம்புல சின்ன கீறல் மட்டும் போட்டு அதில் தையல் போட்டு ஆப்ரேஷன் பண்ணாமையே ஆப்ரேஷன் பண்ண மாதிரி காமிச்சாங்க. இந்த பரிசோதனையோட முடிவுலையும் சர்ஜரி பண்ணவங்களுக்கு உடம்புல எந்த அளவுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டுச்சோ அதே அளவு சர்ஜரி பண்ணாதவங்களில் 70% பேருக்கு முன்னேற்றம் ஏற்பட்டுச்சு. இந்த பரிசோதனைகள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் மருந்துகளே இல்லாமல் எப்படி நம்பிக்கை மட்டும் ஒரு நோயை குணப்படுத்துது அப்படிங்கிறதுக்கும் சில விளக்கங்கள் தராங்க. பொதுவாக நம்ம உடம்புல என்டார்ஃபின் அப்படிங்கிற ஹார்மோன் சுரக்குது. இதோடைய வேலை என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கிற வலியை போக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கிற ஒரு சில பிரச்சனைகளையும் சரி செய்யும். இந்த என்டார்ஃபின் அப்படிங்கிற ஹார்மோன் நம்ம எக்ஸசைஸ் பண்ணும் போதோ நமக்கு பிடிச்ச மியூசிக்கை கேட்கும் போதோ கூட இந்த என்டார்ஃபின்ற ஹார்மோன் சுரக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம சிரிக்கும் போதும் இந்த என்டார்ஃபின் ஹார்மோன் சுரக்குது. இதனால தான் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொல்கிறாங்க. இதே என்டார்ஃபின் தான் ஒரு நோயால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் இந்த மருந்து பொருளை எடுத்துக்கிறது மூலிமா தன்னோட நோய் குணமாகும்னு முழுசாக நம்புற போதும் இந்த என்டார்ஃபின் சுரக்குது. இந்த நம்பிக்கையை நோயாளிகள்கிட்ட கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்பிக்கை மருத்துவத்திலையும் வர்ற நோயாளிகளை மற்ற மருத்துவ முறைகளில் பரிசோதிக்கிற மாதிரி முறையாக பரிசோதித்து இந்த மருந்துகள் மாதிரியான பொருட்களை தர்றாங்க. அப்போ தான் அந்த நோயாளிகளுக்கு டாக்டர் மேலேயும் அந்த மருந்துகள் மேலேயும் நல்ல நம்பிக்கை வரும். இவ்வளோ ஏன், நம்மளே நிறைய நேரங்களில் இந்த டாக்டர்கிட்ட போனால் நம்மளுக்கு சரியாயிடுன்ற நம்பிக்கை தான் நமக்கு அந்த நோயை குணப்படுத்துறதுக்கும் ஒரு காரணமாக இருக்குது. அதைத்தான் நம்ம கைராசியான டாக்டர்னு சொல்கிறோம். சரி, பிளாசிபோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பிக்கை மருத்துவ முறைகளை பற்றி ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் வேறு ஒரு தகவலோடு சந்திப்போம். நன்றி. மீண்டும் அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். காலை செல்வ வணக்கம். சொல்லுங்க, இப்போ ஒரு வீடியோ பார்த்தீங்க இல்லையா, அதிலிருந்து என்ன புரிகிறது? நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுங்க சார். அனைவருக்கும் இனிய செல்வ வணக்கம். அருணகிரி, நம்ம சாப்பிடுற மருந்தை விட நாம வைக்கிற நம்பிக்கை தான் நம்மளோட நோய் போறதுக்கு முதல் காரணமா இருக்கு அப்படின்னு நம்புறேன். அவ்வளவுதான். சிவன் சார் சொல்லுங்க. இன்னைக்கு சம்பந்தமா தான் நான் கேள்வி கேட்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் சார். நோய் எப்படி நம்பிக்கையால போகுமா அப்படின்னு கேள்வி நான் எடுத்து வச்சிருந்தேன். அது என்னோட கேள்விக்கு காலையிலேயே பதில் கிடைச்சிச்சு. ஓகே, மற்றவங்களுக்குலாம் ஐயா ஏழுமலை காலை வணக்கம், செல்வ வணக்கம். சொல்லுங்க ஐயா. நம்பிக்கை தான் பிரதானமானது. நம்பிக்கை இருந்தாக்கா மருந்து மாத்திரை இல்லாமல் நோயை குணப்படுத்த முடியுங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம். சிறப்பாக இருந்தது. இந்த கேள்வி ஏற்கனவே துரிச்சுக்கிட்டு இருந்தது. இன்னைக்கு காலை விடியற் காலையிலே ஒரு சிறப்பான பதில் தந்ததுக்கு நன்றி ஐயா. நன்றி. ராஜசேகர் சார். ஐயா செல்வ வணக்கம். இந்த வீடியோ பார்த்தது போல பல பேருடைய வாழ்க்கையை நான் டைரக்டா பார்த்திருக்கேன். அவங்களுடைய நம்பிக்கை நிறைய பேரை குணமாக்கி இருக்கு. உதாரணமா ஒரு நபர் இந்த கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் என்னன்னு அப்பதான் புரிஞ்சுக்கினேன். அதாவது ஒரு அன்பருக்கு ஏதோ ஒரு இளைஞர் அவருக்கு திடீர்னு கேன்சர் வந்துருச்சு ஆக்சுவலா. அப்போ எல்லாரும் சேர்ந்து ப்ரே பண்ண சொன்னாங்க. எல்லாரும் நிறைய பேர் ப்ரே பண்ணாங்க. அதுக்கப்புறம் எவ்ரி ஒன் ஸ்டார்டட் பை வெரி சீரியஸ்லி. அதுக்கப்புறம் ஆச்சரியமா கொஞ்சம் ஒரு முற்றி நிலையில இருந்த கேன்சர் ஒரு 3 months 4 monthsக்கு அப்புறம் கொஞ்சம் குறைஞ்சது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு ஃபுல்லி ரெக்கவர்ட். ஸோ அது ஒரு ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஞாபகமான ஒரு விஷயமா இருந்துச்சு. இப்போ நீங்க இந்த வீடியோ போடும்போது இந்த பிளாசிபோ எஃபெக்ட்னு சொல்றது அது என்னன்னு புரியல எனக்கு. வந்துட்டாங்க, சொல்லிடுறேன். அடுத்ததாக ஹாப்பி கிரண் சார். அன்பான உற்சாகமான மகிழ்ச்சியான காலை வணக்கம். இந்த அற்புதமான இந்த நாள்ல இந்த அழகான தருணத்துல பேசுவதற்கான வாய்ப்பு கொடுத்த அசோக் சாருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். கண்டிப்பா சார், இந்த
எஃபெக்டை பத்தி நான் ஃபர்ஸ்டே படிச்சிருக்கிறேன். நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஆக்சுவலி எப்படி வந்து ஒரு சக்கரம் சுழறதுக்கான ஒரு மையப்புள்ளி எப்படி இருக்குதோ அப்படிங்கிறத பத்தி நான் படிச்சிருக்கிறேன். அந்த மையப்புள்ளி பத்தி சார் அடிக்கடி பேசுற போது இந்த பிளாசிபோ எஃபெக்டை முதல்லயே நான் படிச்சனால 100% இதை பத்தி ஒரு நாளைக்கு நீங்க பேசுவீங்க அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருந்துட்டே இருந்துச்சு. பட் அந்த பட் இந்த இந்த கிளாஸுக்கு வந்ததுல இருந்தே இந்த 2 மந்த்ஸாவே சில 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 மாற்றங்கள் என்னோட மனசுலயும் சரி, உடம்புலயும் சரி, எல்லா விஷயத்திலயும் சில மாற்றங்கள் ஏற்பட்டது. கண்டிப்பா அந்த மாற்றங்கள் வந்து நான் வந்து 100% ஐயா கூட அடிக்கடி நான் பேசுவேன். ஏன்னா கண்டிப்பா இந்த டீம்லயே அதிகமான சந்தேகங்கள் கேட்கற நானா தான் இருக்கு ஐயாவோட பர்சனலா. ஆனா எல்லாத்துக்குமே அவர் வந்து விட சொல்லிட்டே இருப்பீங்க. அப்பதான் தெரிஞ்சது நான் தேடுறது உண்மை. அந்த தேடுதலுக்கான விடை வந்து உங்ககிட்ட எனக்கு கிடைக்குது அப்படிங்கிறத நான் நம்ப ஆரம்பிச்சேன். அதே போலதான் எல்லா நிகழ்வு என்னை சுத்தி நடக்கக்கூடிய நிகழ்வுகள், என்னுடைய பண பிரச்சனைகளுக்கான சால்வுகள், என்னுடைய மத்த எல்லாமே எனக்கு சால்வ் ஆயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்னுடைய மிகப்பெரிய நம்பிக்கை வந்துச்சு. அந்த நம்பிக்கை என்னோட வாழ்க்கையில இப்போ ஒண்ணுனா நிஜமா நடந்துட்டு இருக்குது. அதுக்கு சாருக்கு நன்றி. கண்டிப்பா இந்த எஃபர்ட் வந்து அப்படிங்கிறது உண்மை அப்படிங்கிறத நான் நம்புறேன் சார். தேங்க்ஸ் ஃபார் கிரேட் நன்றி 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 ஐயா. நன்றி. பாண்டியராஜ் ஐயா. ஐயா, இன்றுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நம்பிக்கை என்பது ஒரு நோயையும் குணப்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு ஆற்றல் அப்படி. நன்றிங்க ஐயா. ஓம்குமார் சார். செல்வ வணக்கம் சார். அனைவருக்கும் செல் வணக்கம். இது படிச்சிருக்கேன் சார். நம்பிக்கை வந்து நோய் குணப்படுத்துன்னு படிச்சிருக்கேன். லைஃப்ல நிறைய பேர் பார்த்துருக்கேன் சார். நம்மளுடைய இது நிறைய பேர் வந்து இந்த நம்பிக்கையிலே பாதி குணமா இருந்து நான் பார்த்துருக்கேன் சார் கண் கூட. ரொம்ப நன்றி சார். அன்பு சொல்லுங்க சார். ஐயா, இது வந்து நான் ஓன் எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணிட்டு இருக்கோம். இது மற்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஏற்கனவே இதை பத்தி ரொம்ப நிறைய விஷயங்கள் தெரியும் ஐயா. அதனால 100% நான் அக்ரி பண்ணுவேன். 100% இல்ல 1000% சொல்லலாம். ஏன்னா ஹார்ட் அட்டாக், ஆல்ஸ்மிட்டாய்க்கு சாப்பிட்ட கதை நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பத்தி ரொம்ப காலமா இந்த மாதிரி வீடியோக்களோ இல்ல புக்ல படிச்சதோ நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் தெரியும் நமக்கு. அதனால ஓனாவே எக்ஸ்பெரிமெண்ட் பண்றோம். இது வந்து அதுவும் குறிப்பா இந்த நோய்கள் விஷயத்துல வந்து கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகுதுன்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்றுதான். நன்றி. நன்றி நன்றிங்க ஐயா. மேஜர் நாராயண் சார். ஐயா செல்வ வணக்கம். பிளாசிபோ பத்தி படிச்சிருக்கேன். நிறைய அனுபவத்திலையும் கண்டிருக்கேன். நிறைய பேர் பர்சனலாவே சொல்றீங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன். வணக்கம். நன்றி நன்றிங்க. கலைச்செல்வன் ஐயா. வாய்ப்புக்கு நன்றி. நம்ம மொத்தத்துல நம்பிக்கையை பலப்படுத்துகன்னு சொல்லிட்டீங்க. அதுலயே எல்லாம் முடிஞ்சு போச்சு. இருப்பினும் நம்ம அப்பப்ப மறந்து போயிடும். அதுக்கு உதாரணம் நம்ம தஞ்சாவூர்ல நம்ம செல்வ சிந்தனை நிகழ்ச்சி நடத்தணும். அந்த நம்பிக்கையில சின்ன நம்பிக்கையா வச்சுட்டேன்னு சொல்லி நான் வருத்தப்பட்டேன். பெரிய நம்பிக்கையா இருந்தா பெருசா போயிடும். நான் என்ன நோட்டீஸ் அடிச்சு கொடுத்தா நம்ம 2 பேரும் நடத்திடுவோம் சார்னு சொன்ன பாருங்க. தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு 60 பேர் 75 பேர் கலந்துக்கிட்டாங்க பாருங்க. அடடா தப்பு பண்ணிட்டோமே. நம்பிக்கையில வந்து சின்ன நம்பிக்கை வைக்க கூடாது, பெரிய பிரபஞ்ச நம்பிக்கை வேணும் நமக்கு. நான் தான் பிரபஞ்சாங்கையில அதுல கர்வம் வேணும், உள்கர்வம் வேணும். வெளிப்படுத்தக்கூடாது, அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாது. அது இந்த நம்பிக்கைய வந்து இது ஒண்டியே வாழ்க்கை, இது ஒண்டியே போதும். இதே வாழ்ந்து முடித்த நிறைவு. இதுலயே துறவு இருக்கு, இல்லறா இருக்கு, எல்லாம் இருக்கு. அதனால நம்பிக்கையை பத்தி சொல்லி மாளாது. நம்பிக்கை அவ்வளவு பெரிய எஃபெக்டா அப்பப்ப வந்து மறந்து போறோம். அதுவும் ஒரு அந்த நம்பிக்கையில அந்த நம்பிக்கையை ஒரு அவநம்பிக்கையா வச்சிருக்கிறோமே, அந்த நம்பிக்கையை உடைச்சேறியணும். நம்பிக்கையை பலப்படுத்தணும். இந்த ஒத்தவரி முடிச்சிட்டீங்க. நம்பிக்கையை பலப்படுத்தினா வேலை முடிஞ்சு போச்சு, சப்ஜெக்டே முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான் ஐயா. சிந்தனையே வேலை வேலுமதன் சார். நன்றிங்க. வேலுமதன் சார். ஐயா காலை வணக்கம் சார். இந்த நம்பிக்கை வந்து ஒருத்தர் நல்லா வாழ வைக்கும். நம்பிக்கை இல்லைன்னா வாழ்க்கையை காலி பண்ணிடுன்றத நிறைய நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க சொன்ன இந்த மருத்துவ எக்ஸாம்பிள் நானும் பார்த்துருக்கேன் ஐயா. பட் இந்த பாலிபோ எஃபெக்ட்ன்றது எனக்கு புதுசு. இன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நன்றிங்க ஐயா. ஓகே ஓகே ஓகே. திலகம்மா. திலகம்மா. நாராயண் சார். எல்லோருக்கும் செல்வ வணக்கம்.
சார் மேடம் நான் பேச நினைத்த கருத்துக்கள் அனைவரும் சொல்லிவிட்டார்கள் சார். சார் அந்த அதாவது நீங்க சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படிதானே? இல்ல சார், இருந்தாலும் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் சார். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த டேப்லெட்ன்ற விஷயத்துல பாத்தீங்கன்னா அனுதினமும் நான் அந்த டேப்லெட் எடுக்க வேண்டிய சூழ்நிலைங்க சார். ஆனா அந்த டேப்லெட்டை பாத்தீங்கன்னா நான் நம்பிக்கையோட இந்த நோய் குணமாயிரும் அப்படின்ற நம்பிக்கையோட நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் சார். நம்பிக்கை அதுல வச்சதுனால பாத்தீங்கன்னா குணமாகுன்ற நம்பிக்கை எனக்கு இருந்துட்டு இருக்கு சார். இந்த டேப்லெட்ன்ற ஒரு விஷயத்த நான் தினமும் எடுத்துட்டு இருக்கேன் சார். நம்பிக்கையோட எடுத்துட்டு இருக்கேன் சார். ஓகே மேடம். ஓகே. எல்லோருக்கும் செல்வ வணக்கம். ம். இந்த நம்பிக்கையை பலப்படுத்துங்கள்னு சொல்லும்போது ஒரு பயம் நமக்கு உருவாகும். எந்த ஒரு செயலை செய்யும்போது இதை முடிக்க முடியுமான்னு ஒரு பயம். இந்த பயத்தை நீங்க போக்கிட்டீங்கனால அடுத்து நம்பிக்கை உங்களை பலப்படுத்தும். எதுனாலும் சரி நம்மளால பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை வைங்க. இந்த பயம் உங்களை வராது. இது நான் என்னோட லைஃப்ல நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நேற்று கூட நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னீங்க. பயம் ஒன்று உங்களை விட்டு போயிடுச்சுனாலே நம்பிக்கை அதிகப்படுத்தும். நம்மளால முடியும்னு நம்பிக்கை வரும். இல்லைங்கய்யா, பயம் அப்படிங்கிறதே ஒரு வகை நம்பிக்கை தான். இல்ல நம்ம பயம் எங்க இருந்து கிரியேட் ஆகுதுன்னா நம்பிக்கையில இருந்து தான் பயம் கிரியேட் ஆகுது. இப்போ இந்த பயம் அதிகமா இருக்கும்போது நம்பிக்கைத்தன்மை குறையுது இல்ல? அதான் அதுக்கு என்ன காரணம் இப்ப பார்க்க போறீங்க, அடுத்த வீடியோல பார்க்க போறீங்க. சரி சரி சரி. இல்ல அதுக்கு இதுக்கு ரிலேட்டட் ஆகவே இருக்கு. இப்ப இங்க இருக்கிற எல்லாருக்குமே வந்து நான் ஒண்ணு விஷயம் சொல்றேன். பாண்டியராஜா உங்களுக்கு கேட்டுருந்தா? இல்ல எல்லாரையுமே கருத்து கேட்ட மாதிரி உங்களுக்கு கேட்டேனா? கேட்டீங்க. கேட்டேன். ஓகே. அப்ப எல்லாரையும் கேட்டுட்டேன்னு நினைக்கிறேன். அதாவது யாருக்கெல்லாம் இது தெரியலையோ நீங்க யூடியூப்ல தட்டி தேடி பார்த்துக்குங்க. பிளாசிபோ விளைவு. அந்த பிளாசிபோ விளைவு அப்படிங்கிறது என்னன்னா இன்னைக்கு வரைக்கும் மருத்துவத்துல பயன்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு விளைவு. இது எப்பொழுது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு செகண்ட் வேர்ல்டு வார்லயோ என்னமோ அது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னன்னா மருந்து பற்றாக்குறை ஏற்படும் பொழுது இவ்வளோ பேருக்கு எப்படி மருந்து கொடுக்கறதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்ச போது சரி இவ்வளோ பேருக்கு மருந்து கொடுக்க முடியாது, அதனால என்ன பண்ணாங்கன்னா அந்த மருந்து மாதிரி ஒன்று தயார் பண்ணி கொஞ்சம் பேருக்கு மருந்தும் கொஞ்சம் பேருக்கு மருந்து இல்லாத இந்த விஷயமும் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு எல்லாருக்குமே மருந்து கொடுத்தா மாதிரி கொடுக்குறாங்க. ஆனால் மெடிக்கல் ரிப்போர்ட் நாளைக்கு என்ன சொல்லுதுன்னா மருந்து கொடுத்தவங்களுக்கு எப்படி வேலை செஞ்சதோ மருந்து மாதிரி கொடுத்தவங்களுக்கும் அதே மாதிரி வேலை செஞ்சிருக்குது. இந்த பிளாசிபோ எஃபெக்ட் அப்படிங்கிறத தமிழ்ல என்ன சொல்றேன்னா நம்பிக்கையின் விளைவு. ஆகவே இந்த நம்பிக்கையினுடைய விளைவு அப்படிங்கிறத இன்னைக்கு வரைக்கும் மருத்துவம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தெரியல ஏதோ ஒன்று கொடுத்துட்டு அதுதான் அந்த பிளாசிபோ எஃபெக்டை உருவாக்குதுன்னு சொல்றாங்க மருந்து இல்லாம. ஆனா நீங்க நல்லா ஒத்து கவனிச்சீங்கன்னா மருந்து சாப்பிட்றாங்களே அவங்க கிட்டயும் பிளாசிபோ எஃபெக்ட் தான். புரியுதுங்களா? நீங்க எந்த தலைவலி மாத்திரையிலையும் இது தலைவலியை போக்கும்னு எந்த இடத்துலயுமே பிரிண்ட் கிடையாது. தலைவலிக்காக சாப்பிட்ற மாத்திரையில தலைவலியை போக்குன்னு நீங்க போட்டிருக்காங்களா? ஐயா போட்டிருக்காங்களா? சார் விளம்பரம் தான் பண்றாங்க சார். இது இல்ல தலைவலி விளம்பரம் பண்றாங்க சார். விளம்பரம் அந்த மாத்திரை அட்டை இருக்குல்ல அதை வாங்கி பாருங்க. போடல. அதுல எங்கேயா தலைவலி போக்குமோன்னு இல்லைங்க போட்டிருக்கணும். போடல. போடல. போடல அப்படி இருந்து அது ஏன் போக்குதுன்னா மருத்துவத்துறையில என்ன சொல்றாங்கன்னா ஒருத்தருக்கு குறிப்பிட்ட நோய்க்கு குறிப்பிட்ட மருந்து கொடுத்துட்டா அது மெடிசின். அந்த மருந்து கொடுக்க முடியாம அவங்களுக்கு மருந்து மாதிரி வேற ஏதாவது கொடுத்தாங்கன்னா அதுக்கு பேர் தான் பிளாசிபோ எஃபெக்ட்னு அவங்க சொல்றாங்க. ஆனா நான் ரொம்ப டீப்பா பார்த்தது என்னன்னா இது வரைக்கும் எந்த மருந்துலையுமே இந்த மருந்து இந்த நோயை குணப்படுதுன்னு போடவே இல்லை. சரிங்களா? டாக்டர் தான் இந்த நோய்க்கு இந்த மருந்துன்னு எழுதுறாங்களே தவிர அந்த மருந்துல அந்த மெடிசினுடைய காம்பினேஷன் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுல என்னென்ன கெமிக்கல் கண்டென்ட் இருக்குது அப்படின்றதனுடைய அந்த டீட்டெயில் தான் அதில் கொடுத்துருக்காங்களே தவிர இது எந்த நோயை போக்குன்னு அதில் கொடுக்கல. ஆனால் அது எப்படி நோய் போக்குறதுன்னா மருந்து சாப்பிட்றவங்க கிட்டையும் அந்த பிளாசிபோ எஃபெக்ட் தான் வேலை செய்கிறது. நம்பிக்கையினுடைய விளைவினால் தான் அவர்களுக்கு குணமாகிறது. தலைவலி மாத்திரை நீங்க சாப்பிட்றீங்க உங்களுக்கு தலைவலி போகுதுன்னா அதுல தலைவலியை போக்குன்னு எங்கேயுமே போடல. அது எப்படி போகுது அப்படின்னா முதல்ல நீங்க தலைவலி மாத்திரையை சாப்பிட்டா தலைவலி போகும்னு நீங்க நம்பினீங்கன்னா தான் போகும். நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதுங்களா உங்களுக்கு? மருந்து சாப்பிடாம குணமாறவங்களுக்கு பேரு தான் பிளாசிபோ எஃபெக்ட்னு மருத்துவத்துறையில சொல்றாங்க. ஆனா நான் சொல்றது என்னன்னா மருந்து சாப்பிட்றவங்களுடைய எஃபெக்டோ கிட்டத்தட்ட பிளாசிபோ எஃபெக்ட் தான்.
ஏன்னா நீங்க எந்த மருந்தை நம்புறீங்களோ அந்த மருந்து உங்களுக்குள்ள போய் வேலை செஞ்சதுன்னா அது உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா நீங்க நம்பினா மட்டும்தான் ஏற்படுத்தும். ஏன் இந்த விஷயம் புரியுதா? ஆனாலும் நமக்கு ஏன் வாழ்க்கையில் பயம் வருகிறது? அதுக்கு நீங்க இந்த படத்தை பாருங்க. எத்தனை பேர் அலாவுதீனும் அற்புத விளக்கம் படம் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. இதை கொஞ்சம் கவனமா பார்த்துங்க. இந்த அற்புத விளக்கு உனக்கே சொந்தம். இதை நீ யாருக்கும் கொடுத்து விடாதே. இந்த விளக்கை வைத்திருப்பவன் உலகத்திலேயே பெரிய அதிர்ஷ்டசாலியாவான். குகைக்கு வெளியே நிற்பவன் உனது சித்தப்பா இல்லை. அவன் ஒரு பயங்கரமான மந்திரவாதி. இந்த விளக்கை நீ அவனுக்கு கொடுக்க கூடாது. கொடுத்தால் நீ உயிரிழப்பதோடு உனது வம்சமே பூண்டோடு அழிந்துவிடும். முதல்ல நீங்க என்ன ஏத்தி விடுங்க வெளியே. சித்தப்பா கிட்ட கொடுத்துக்காத. விளக்க கொடுக்க மாட்டேன். எனக்கு தெரியும் நீங்க எங்க சித்தப்பா இல்ல, ஒரு மந்திரவாதி. அலாவுதீன், விளக்கை என்கிட்ட கொடுக்க போறியா இல்ல இந்த குகையிலே கிடந்து சாக போறியா? சத்தாலும் பரவாயில்ல, விளக்க தர மாட்டேன். அலாவுதீன், கடைசி முறையா கேட்கிறேன். விளக்க தர மாட்டேன். கொடுக்க மாட்டேன். நீ இந்த குகைக்குள்ள இருந்தே செத்துப்போ. உன்னோட ஒரு எலும்பு கூட வெளியே வராது. ஜெய் சம்பா. அம்மா பிடிக்கும். நான் உங்கள் அடிமை சிம்ரான். எனக்கு அடிமையா? ஆம், இந்த மோதிரம் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் உத்தரவுக்கு கீழ்ப்படித்து நடக்கும் அடிமை. உசூர், உங்களுக்கு என்ன வேண்டும்? உத்தரவிடுங்கள். என்ன வீட்டுல கொண்டு போய் விட்டுறியா? உசூர், என் கையில் ஏறிக்கொள்ளுங்கள்.
கூப்பிடுறேன். அம்மா திரும்பி வந்துட்டியானே, நல்லா இருக்கு. என் இம்ராத், நீ போலாம். தேவைப்பட்டா கூப்பிடுறேன். அம்மா திரும்பி வந்துட்டியானே, நல்லா இருக்கு. என் மகன் அவன் சித்தப்பா கூட போய் நல்ல வியாபாரத்தை கத்துக்கிட்டு அதுக்குள்ள கடை திறக்க வந்துட்டானே. அம்மா, அது சித்தப்பா இல்லம்மா. சித்தப்பா இல்லாட்டி வேற யாரா? டேய், முன்னால எனக்கு எந்த உபகாரம் இல்லடா. கேடு கட்டு போ, நீ உருப்பட மாட்டேன். ஐயோ அம்மா, நான் சொல்றத கேளு. அது சித்தப்பா இல்ல, மந்திரவாதி உருவம் மாறி வந்திருக்கான். என்ன மந்திரவாதியா? ஆமாம்மா, என்ன கொல்றதுக்காக அங்க கொண்டு போனான். அந்த மந்திரவாதி என்ன ஒரு பாழும் குகைக்குள்ள பிடிச்சு தள்ளிட்டான். அங்க ஒரே பயங்கரமான பிசாசும் பூதமா இருந்துச்சு. நானா இருக்கிறதுனால தப்பிச்சு வந்தேன். அப்படியா? உன்னை அல்லாதாப்பா காப்பாத்தினாரு. நீ இன்னும் என்ன சரியா நம்பல. இந்த பாரு, இந்த விளக்கு எடுக்கிறதுக்காகத்தான் என்ன அவங்க திட்டம் போட்டு கொண்டு போயிருக்கான். இது ஏதோ அற்புதமான விளக்குன்னு நினைக்கிறேன். இந்த விளக்கு நான் கொடுக்கலையா, அந்த கோபத்துல என்ன குகைக்குள்ள போட்டு மூடிட்டான். ஒரு பூதம் தான் என்ன அங்கிருந்து மீட்டு கொண்டு வந்துச்சு. வேணாப்பா, பூதம் பிசாசெல்லாம் நமக்கு வேணாம். முதல்ல இந்த விளக்க கொண்டு போய் எங்கேயாவது கண்காணாத இடத்துல போட்டுடு. எல்லாம் என் மக எதையோ பார்த்து பயந்து பூதம் பிசாசுங்கிறானே. காலையில தர்காவை கூட்டிக்கிட்டு போய் வந்திருக்கணும். ஆமா, பசிக்குதாப்பா? பசிக்குதே. சரி, சாப்பிடுறது ஏதாச்சும் கொண்டு வரேன். யார் நீ? நான் தான் சம்ரல் அமீர், பூதங்களின் பூதம். 7 கடலுக்கு அப்பால் அரக்கு மாளிகையில் இருக்கும் உங்கள் அடிமை. நீ இங்க இருக்கா வந்த? இந்த விளக்கு யார் கையில் இருக்கிறதோ அவர்களுக்கு நான் அடிமை. அவர்கள் சொன்னதை செய்வது என் கடமை. அப்ப இந்த மோதிரத்தில் ஒரு பூதம் இருக்க, அது? அவன் ஹிம்ராத், சின்ன பையன். நான் அவனைப் போல் 1000 மடங்கு சக்தி படைத்த பூத உலகின் சக்கரவர்த்தி. இந்த விளக்கை தேய்த்தால் வருவேன், போவென்றால் போவேன். நான் உங்கள் அடிமை. ஆணையிடுங்கள், வேண்டியதை தருகிறேன். எனக்கு ரொட்டியும் கோழியும் வேணும். நீ சரியான பூதங்கிறத காட்டிட்ட பத்தியா? இந்த கோழி எப்படி சாப்பிடுறது? பொரிச்ச கோழி வேணும். உங்கள் சித்தம். நல்லா இருக்கு. அமீர், நீ இப்ப போ, நான் கூப்பிடும் போது வா.
இப்படி டெய்லி காலையில எந்திரிச்சோன்னு ஒவ்வொரு படமா போட்டு காமிச்சா காலை பொழுது இனிமையாக இன்பமாக இருக்கும் அல்லவா? எல்லாம் படத்துல முழுகிட்டீங்க போல இருக்குது. எங்களுக்கு இப்படி ஒரு பூதம் கிடைக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியல. அததான் நானும் சொல்ல வந்திருக்கிறேன். உங்ககிட்டே இருக்கு அந்த பூதம். இறைவன் உங்களை படைச்ச பிறகு, நீங்க இந்த பூமிக்கு வந்த பிறகு, இந்த 2 பூதமும் உங்ககிட்டே இருக்குது. சரி. இப்ப நம்ம பார்த்ததுல நான் கேட்கிற கேள்விக்கு கரெக்டா டக்கு டக்கு ஆன்சர் சொன்னீங்கன்னா நம்ம இன்னைக்கு கிளாஸை சீக்கிரம் முடிச்சிடலாம். முதல்ல அவன் பார்த்த பூதம் என்ன? முதல்ல பார்த்தது நம்பிக்கையின் பூதம். இம்ரான். முதல்ல பார்த்த பூதத்தினுடைய பேர் என்ன? இம்ரான். 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 இம்ரான் இல்ல, அது பேரு ஹிம்ராத். இம்ராத். ஹிம்ராத் அப்படிங்கிறது அந்த பூதத்தினுடைய பேரு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லிட்டீங்க. அது எங்க இருந்து வந்தது? மோதிரத்துல இருந்து சார். மோதிரத்துல இருந்து வந்தது. ஓகே. அவன் பார்த்த 2வது பூதத்தினுடைய பேர் என்ன? அமீர். இம்ரானா? இல்ல இல்ல. அமீர். அமீர். 2வது பூதத்தினுடைய பேர் என்னன்னா சம்ரல் ஹமீர். 2வது பூதத்தினுடைய பேரு சம்ரல் ஹமீர். 2வது பூதத்திட்ட என்ன கேட்டாம? உணவு கேட்டாங்க. கோழியும் ரொட்டியும் கேட்டான். கோழியும் ரொட்டியும் கேட்டான். ஆமா சார். அது கொடுத்துச்சா இல்லையா? கொடுத்தது. கரெக்டா கொடுத்துச்சு. கொடுத்துச்சு இல்ல. அப்புறம் என்ன கேட்டாம? நான் கோழி பொரிச்ச கோழி கொடுக்குற அப்படின்னு கேட்டான். நீ பூதங்கிறத, நீ சரியான பூதங்கிறத காமிச்சிட்ட பாத்தியா? என்ன இதை எப்படி சாப்பிடுவாங்க? எனக்கு பொரிச்ச கோழி கொடுன்னு பொண்ணை பொரிச்ச கோழி கொடுத்துச்சு. கொடுத்ததா இல்லையா? கொடுத்துச்சு. இந்த மோதிரமும் விளக்கும் நம்ம கிட்ட இருக்குது. அந்த மோதிரம் எது, விளக்கு எது? மேல் மனம் ஆழ்மனம் சார். மோதிரம் நம்ம நம்பிக்கை மோதிரம். பிரபஞ்சத்துல இருக்கிறது பூதமா? இல்ல. வெளிமனம் ஆழ்மனம். இல்லைங்க, இல்ல. அதாவது என்னன்னா, இந்த இடத்துல அந்த மோதிரம் எதுன்னா அதான் உங்களுடைய பிரெயின். இது எதுக்குன்னா புரிதலுக்காக தான் சொல்றேன் நான். எல்லாமே பிரெயின்ல தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம எப்படி மனம்னா ஹார்ட் காமிக்கிறோம், நாலேஜ்னா பிரெயின் காமிக்கிறோம்ல, அந்த மாதிரி பிரிச்சுக்கிறதுக்காக, ஒரு புரிதலுக்காக. அப்ப அந்த மோதிரம்ன்றது எதுன்னா உங்களுடைய பிரெயின். அந்த மோதிரத்துக்குள்ள அந்த பூதம் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பேரு? வெளிம மனம் சார். இல்லையா? அதுக்கு என்ன பேருன்னு? அதுக்கு என்ன பேருன்னா அது பேர் தான் நாலேஜ், அறிவு. இல்ல, உங்க மூளைன்ற அந்த மோதிரத்துல இருந்து உங்களுக்குள்ள வெளியில வர்றது தான் நாலேஜ். அடுத்து 2வது விளக்கு. அந்த விளக்கு எது? ஆழ்மனம் சார். அந்த ஆழ் கட் பண்ணிடுங்க. மனம். மனம். இல்ல, அந்த விளக்கு தான் இது உங்கள் மனம். அதுக்குள்ள இருந்து ஒரு பூதம் வந்துச்சு, அது பேர் என்ன? நம்பிக்கைங்கிறோம். அவ்வளவுதாங்க ஐயா. அந்த பூதத்துக்கு பேர் என்ன? நம்பிக்கை. குறைய கேட்டா குறைய கிடைக்கும், நிறைய கேட்டா நிறைய கிடைக்கும். இல்ல, நீங்க என்ன கேக்குறீங்களோ அது சரியா கேட்கணும். இல்லைன்னா தப்பா கேட்டீங்கன்னா அது கொடுத்துரும் தப்பா. அதான் கோழி மாதிரி கொடுக்கும். அப்போ இது தப்பா ரைட்டான்னு தெரியாது, நம்ம கேட்கறத கொடுக்கறது. ஆமா, அதுக்கு தப்பா ரைட்லாம் தெரியாது. சரிங்களா? முதல்ல அவன் சந்திச்ச பூதம் எதுன்னா ஹிம்ராத்ன்ற பூதம். அதுதான் நம்ம அறிவு. ஆகவே ஒரு மனிதன் வாழ்க்கையில் முதல் எதை பயன்படுத்த கற்றுக்கொள்கிறான் என்றால் அவன் அறிவை பயன்படுத்த கற்றுக்கொள்கிறான். 2வது பூதம் வந்துச்சு இல்லையா, வந்தவொடனே அவன் அந்த பூதத்துக்கிட்ட என்ன கேள்வி கேட்கிறான்? இந்த மோதிரத்துல இருந்தது இதே மாதிரி பூதம் தானா நீ அப்படின்னு கேட்கிறான். புரியுதுல? நாம எல்லாருமே வாழ்க்கையில் என்ன பண்ணோம்னா அறிவை பயன்படுத்த ஆரம்பித்த பிறகு அறிவு எந்த அளவுக்கு பயன்படுது நமக்கு தெரியும். அதனால நாம என்ன பண்ணோம்னா மனதில் இருக்கக்கூடிய நம்பிக்கையை வெளியே வரும்பொழுது சில அந்த நம்பிக்கையை பார்த்து என்ன கேட்கறோம்னா, இந்த அறிவுன்னு ஒண்ணுக்குது அதே மாதிரி தானா நீ அப்படின்னு கேட்கிறோம். எல்லாத்தோடும் பெருசு.
புரியுதுங்களா? அதுக்கு என்ன பதில் சொல்லுச்சு? அந்த சம்ரல் ஹமீர் அப்படின்னு சொல்லக்கூடிய பூதம் என்ன பதில் சொல்லுச்சு? அது சின்ன பையன், நான் பல இல்லை. யானை பல கொண்டவன்னு சொல்லு. அதாவது அது ஒரு பங்குன்னா நான் 1000 பங்குன்னு சொல்லுவேன். ஆற்றல் நிறைந்தவன். அப்போ அது சொல்லுது என்ன, அவன் சின்ன பையன் ஹிம்ராத், சரிங்களா? நான் அவனை போல் 1000 மடங்கு பூதங்களின் அரசன். நான் எங்க வாழறேன்? 7 கடலை தாண்டி 7 மலையை தாண்டி அரக்கு மாளிகையில் இருப்பவன் நான், பூத உலகின் சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லுதா இல்லையா? அப்போ எல்லா பூதங்களுக்கும் தலையாய பூதம் இது இந்த பூதம். அதே மாதிரிதான் நீங்க நாலேஜ்னு எடுத்துக்கிட்டாலும் என்னென்னலாம் எடுத்துக்கிட்டாலும் உங்ககிட்ட பூதம் மாறி எதெல்லாம் விஸ்வரூபம் எடுத்திருக்குதோ அது எல்லாத்துக்குமே தலைமை பூதம் எதுவென்றால் நம்பிக்கை என்கிற பூதம். ஓகேவா? இது ஏதோ எனக்காகவே எடுத்த படம் மாதிரியே இருக்குது. ஒரு கம்பாரிசன் கொடுக்கறதுக்கு இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்போ இருந்தாலும் ஞாபகம் வந்துடும். அப்போ நாம என்ன செய்கிறோம் என்றால், எப்பொழுதெல்லாம் நம்ம கிட்ட அறிவு வேலை செய்யுதோ அப்பெல்லாம் நம்பிக்கை வரும்போது நான் பார்த்து கேட்கறதெல்லாம் நீ அதை மாதிரியா அதை மாதிரியா அதை மாதிரியான்னு கேட்கிறோம். ஆனா இங்க ஒரு விஷயம் இருக்குது, என்ன தெரியுங்களா? முதல் பூதம் வரும்போது அது சில கேள்விகள்லாம் கேட்டுச்சா? கேட்கலையா? கேட்டுச்சா இல்லையா? எங்க போகணும், உங்களுக்கு என்ன வேணும், நான் என்ன செய்யணும்னா கேட்டுச்சா? என்ன செய்யணும், நம்ம எங்க போகணும்? கேட்டுச்சு. அதுக்கு பிறகு அவன் சொல்றான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு பிறகு கூட்டிட்டு போகுது. ஆனா 2வது பூதம் வரும்போது அது எதாவது கேட்டுச்சா? ஒரே வார்த்தை சொல்லிட்டு நீ தான் கேள்வி கேட்கணும், நான் வேலை செய்வேன்னு சொல்லி 2வது பூதம் நீ எதை கேட்டாலும் நான் தருவேன்னு ஒரு வார்த்தையில முடிச்சிருச்சு. அவ்வளவுதான். அது கேள்வியே கேட்கல பாருங்க. அது ஒரு அடிமை கேள்வியே மாதிரி. கேட்கல. முதல் பூதமாவது சில கேள்வி எல்லாம் கேட்டு கூட்டிட்டு போய் அவனை வீட்டுல விட்டுச்சு. ஆனா 2வது பூதம் வந்து நான் உங்களுடைய அடிமை, நீங்கள் எதை சொன்னாலும் நான் செய்யறதுக்கு தயாராகிறேன்னு சொல்லி முடிச்சிருச்சு. புரியுதா? கேள்வி அவன் கேட்டா அது கொடுத்துச்சு. ஆனா இங்க ரொம்ப முக்கியமான விஷயம், கோழியும் ரொட்டியும் கேட்ட பிறகு அது கிடைக்குமான்னு அவன் கேள்வி கேட்டு இருந்தானா அது கொடுக்குமான்னு தெரியாது. அதேதான் நம்முடைய வாழ்க்கையில நீங்க நம்பிக்கையிடம் ஒன்றை கேட்டு விட்டால் அது கிடைக்குமா கிடைக்காதான்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா முடிஞ்சது. அது வேலை செய்யாம உட்காந்துக்கும். அந்த கேள்வியை கிளியர் பண்ணிட்டு வா, அப்புறம் நான் உனக்கு கொடுக்குறேன்னு. இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் தான். அதனால் நீங்கள் எதை கேட்க வேண்டுமோ அதை சரியாக கேட்க வேண்டும், முறையாக கேட்க வேண்டும். மாறி கேட்டுட்டீங்கன்னா அது அதையும் கொடுத்துரும். அதை பார்த்துங்க. சரிங்களா? ஒரு கிராமத்துல ஒரு மனுஷன் கடும் தவம் இருக்கிறான். எதுக்கு இருக்கிறான்னா, அந்த கிராமத்துல நிறைய பேர் இறந்துகிட்டே இருப்பாங்க வயசான பிறகு. அதனால இவனுக்கு ஒரு ஆசை, நம்ம சாவே கூடாது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு கடும் தவம் இருப்பான். அவன் பேர் என்ன? கந்தசாமி. என்ன பேர் அவன் பேரு? கந்தசாமி. கடும் தவம் இருக்கிறான். சிவன் தோன்றுகிறார். மகனே, உனக்கு என்ன மரம் வேணும் கேள், உன்னுடைய தவத்தை மெச்சினேன் அப்படின்றாரு. அப்படியா சுவாமி, ரொம்ப நல்லது. சரிங்களா? அவன் என்ன சொல்லனா, எனக்கு வாழ்நாள் முழுவதும் சாவே வரக்கூடாதுன்னு கேட்கிறான். உடனே அவரும் என்ன பண்றாருன்னா, சிவனும் உனக்கு வாழ்நாள் முழுவதும் சாவே வராது அப்படின்னு வரம் கொடுத்துட்டு போயிடுறாரு. எங்க சாகா வரம் வாங்கிட்டா ஒரு மனுஷன் சாதாரண நிலையில இருப்பானா? சொல்லுங்க. ஒருவேளை ஆப்பிக்கண்ணன் சார் அப்படி ஒரு வரத்தை வாங்கிட்டாருன்னு வச்சுக்கங்க, சார் செல்வந்தராகிறதுக்கு பயிற்சிலாம் இருக்கு சார், வாங்க சார்னா, யோ போயா, நான் சாவே போறதில்ல, எனக்கு பயிற்சி வேணா ஒண்ணும் வேணா, என்னால என்னென்ன முடியுமோ எல்லாம் நான் செஞ்சுக்குவேன், இனிமேல் நான் எந்த பயிற்சிக்கும் வர மாட்டேன், யாருக்கிட்டையும் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு ஆரம்பிச்சிருவாரா இல்லையா? சார் அது கண்ணதாசன் விளக்கம் கொடுத்திருக்காரு சார்.
சாகா என்னன்ட்டு வரம் பெற்றா என்ன செய்வான்? ம் ஓட்ட நிப்பாட்டுவானா? மலையிலேருந்து குதிப்பானா? ம் ஆமா, சிங்கத்து வாயில கைய விடுவானா? ம் என்னண்ணே நான் தான் சாவவே இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு அதுதான் செய்வான்னு சொல்லிட்டு அந்த விளக்கம் மாதிரி தான் கொடுத்துருக்காரு சார். இவன் இந்த கந்தசாமி என்ன பண்ணனா பயங்கர அலப்பறை பண்ணுவான். வெளியூர்காரன் ஒருத்தன் வருவான் பாருங்க. ஒரு வெளியூர்காரங்க கொஞ்சம் கும்பலா ஒரு 4-5 பேர் கும்பலா வருவாங்க. அவங்கள நிறுத்திட்டு பயங்கர அலப்பறை பண்ணுவான். இந்த நம்மளுடைய சிங்கமுத்து கேட்பார்ல வடிவேலு, குள்ளமா கட்டையா சுருட்டு முடி வச்சிருவன தெரியுமாடான்னு. அந்த மாதிரி இவனும் கேட்பான். கேட்டவொடனே வந்தவங்க, எங்களுக்கு தெரியாதுங்களேன்னு. என்னது தெரியாதா? நான் யாருன்னே தெரியாம நீ எல்லாம் ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கிறியாடின்னு கேட்பாரு. கேட்டுட்டு கடைசியா, சரி நீ யாரு சொல்லு அப்படின்னு. உன் பேர் என்னன்னு சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு அந்த வெளியூர்காரெல்லாம் கேட்பாங்க. அதுக்கு சொல்லுவேன், என் பேரு கந்தாமி அப்படின்னுவான். என்ன பேரு? அதான் கந்தாமி. எத்தனை தடவை சொல்லி சொல்லி பார்ப்பான், கந்தாமி தான் வரும். ஏன் என்னாச்சு? ஏன்னா அவன் தான் சா வராது, வரம் வாங்கியிருக்கானே. சா வராதே. சா வராது, சா வராது. புரியுதுங்களா? அவன் என்ன வாங்கியிருக்கான் ஈஸ்வரன்கிட்ட? எனக்கு வாழ்நாள் ஃபுல்லும் சா சாவே வரக்கூடாதுன்னு வரம் வாங்கியிருக்கிறான். இப்ப அவன் சொல்லி சொல்லி பார்க்கறான், சாவே வரல. அருணகிரி ஏக்கு இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன். இது புரிஞ்சுதுங்களா? வந்து அறிவு பூர்வமா ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்க. நான் யோசிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் சிரிக்கிறேன். அவன் சாவே வரக்கூடாது வரக்கூடாதுன்னு கேட்டு அவரும் வரம் கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்ப கந்தசாமின்னு சொல்றதுல சா வரல, அதனால கந்தாமி தான் வருது. கந்தாமி கந்தாமி. இப்பதான் அவனுக்கு தெரியுது என்ன விஷயம்னா, நமக்கு அவர் சாகா வரம் கொடுக்கல, சா வராத அளவுக்கு வரம் கொடுத்துட்டு போயிட்டாருன்னு. அவன் நினைச்சிட்டு இருக்கிறான் நம்ம சாகா வரம் வாங்கிட்டோன்னு. அதுக்கு தான் சொல்லுவாங்க, ஒருத்தர் ஃப்ரீயா பொருள் கொடுத்தாங்கன்னா வாங்கி வச்சுக்க கூடாது. அந்த பொருள் எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்காம ஆகக்கூடாது. ஃப்ரீயா அங்கங்க கொடுக்குறான்னு வாங்கி வச்சுட்டா இந்த கதை தான். இல்ல அந்த மாதிரி நீங்க வந்து நம்பிக்கை கிட்ட என்ன கேட்குறீங்களோ அது கொடுக்கும். சரிங்களா? என் வாழ்க்கையில பிரச்சனையே வரக்கூடாது, உடனே நாளைக்கே கொடுத்துரும் அது. என் வாழ்க்கையில கவலையே வரக்கூடாது, இந்த வச்சுக்கோ 2 கவலை. சரிங்களா? நான் ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறேன், நஷ்டமே வரக்கூடாது, அப்படியே அந்த நஷ்டத்தை வச்சுக்கோ. நான் 10 பேருக்கு பணம் கொடுத்துருக்கேன், எவனும் என்னை ஏமாத்தக்கூடாது, எல்லாம் ஏமாத்துங்கப்பா. அப்போ நம்பிக்கை கிட்ட கேட்கும்போது நீங்கள் நேர்மறையாக கேட்க வேண்டும். எதிர்மறையான வார்த்தைகளை கூட பயன்படுத்தக்கூடாது, ஏன்னா அது அப்படியே செஞ்சிடும். அப்போ நீங்க கவனமா கேட்கலன்னா சிக்கலாயிடும். இப்ப இவன் கேட்டான் பாருங்க வரம், சாவே வரக்கூடாதுன்னு. கடைசியா அவனுக்கு வாழ்நாள் ஃபுல்லா அவன் உயிரோடு இருந்த காலம் வரைக்கும் அவன் வாயில சாவே வரல. புரியுதுங்களா? அப்போ நாம் என்ன நினைக்கின்றோம் என்றால், நம்முடைய அறிவு தான் நம் வாழ்க்கையினுடைய பிரதான பொருளாக நாம் பார்க்கின்றோம். அறிவு மட்டும்தான் ஏன், எதற்கு, எப்படி, எங்கே, எவ்வாறு, எவ்விடம் என்றெல்லாம் கேள்வி கேட்டு வேலை செய்யும். எது? அது அறிவு. நம்பிக்கை அப்படிலாம் வேலை செய்யாது. சொன்னா சொன்னதை செய்யும். அதுக்கு நல்லது கெட்டது தெரியாது, நன்மை தீமை தெரியாது, உயர்வு தாழ்வு தெரியாது, மேடு பள்ளம் தெரியாது, இரவு பகல் தெரியாது. சரிங்களா? உங்களுக்கு வேணுமா அடுத்தவங்களுக்கு வேணுமா அதெல்லாம் எதுவுமே தெரியாது. கேட்டதை கொடுப்பது தான் நம்பிக்கை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் எல்லோருமே என்ன செய்கிறோம் என்றால், அறிவு என்கிற ஒன்றை வைத்துக் கொண்டே அதுவே பிரதானமானதாக எண்ணி நம்ம வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறோம். அந்த அறிவு அப்படிங்கிறது இப்ப இந்த படத்துல காமிச்சான் பாத்தீங்களா? ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விடுறதோட அதனுடைய வேலை முடிஞ்சு, அந்த பூதத்தினுடைய வேலை. மத்த எதுவா இருந்தாலும் சரி, விளக்க தேய்ச்சா அந்த பூதம் கொடுக்கும். அப்ப இதனுடைய ஆற்றலை விட 1000 மடங்கு அற்புதமான ஆற்றல் படைத்தது நம்பிக்கை. ஆனா அது எப்ப வரும்? நல்லா புரிஞ்சுக்கங்க. அது விளக்குக்குள்ளதான் இருக்குது. அந்த விளக்கு தான் உங்களுடைய மனம். நீங்கள் எப்பொழுதெல்லாம் உங்கள் மனதை தேய்க்கிறீர்களோ அப்பொழுதுதான் அந்த நம்பிக்கை வெளியே வரும். நீங்க உங்க மனசை பயன்படுத்தணும். அப்போ இதுவரைக்கும் உலகத்தில் இருக்கிற எந்த கல்வி திட்டமும், எந்த ஒரு பாடத்திட்டமும் இல்ல, அறிவுக்கு பிரதானமான இடம் கொடுக்கிறதை தவிர மனதிற்கு பிரதானமான இடம் கொடுத்து பாடங்கள் நடத்தப்படுவதில்லை.
ஏனென்றால் உங்களுடைய அறிவை காட்டிலும் 1000 மடங்கு சக்தி வாய்ந்தது உங்களுடைய மனம். தெரியாத ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்கள். தெரியாத ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்கள். தெரிந்து கொண்ட பிறகு அது உங்களுடைய அறிவாக மாறிவிடுகிறது. புரியுதுங்களா? சரி, இது வரைக்கும் எனக்கு ஒண்ணு தெரியாது சார். இன்னைக்கு இந்த கூட்டத்திலே கூட, நம்ம கூட்டத்திலே கூட நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, பல பேருக்கு பிளாசிபோ எஃபெக்ட்னா என்னன்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க. தெரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையா? அப்போ பிளாசிபோ எஃபெக்ட்ன்ற பற்றி ஒரு அறிவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆமாங்க. ஆகவே தெரியாத ஒன்றை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளும் பொழுது அது அறிவாக மாறுகிறது. தெரியாத ஒன்றை தெரிந்து கொள்ளும் பொழுது அது அறிவாக மாறுகிறது. ஆனால் தெரியாத ஒன்றை உங்களுக்கு தெரிவிக்க முன்னே நிற்பதற்கு பெயர் தான் மனம். மனம் இல்லை என்றால் உங்களால் தெரியாத ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியாது. அப்ப தெரியாத ஒன்றை உங்களுக்கு தெரிவிப்பது எதுவென்றால் உங்களுடைய மனம். இன்னைக்கு நாம டெலஸ்கோப்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? நாம இங்க இருந்தே வந்து என்னென்ன கோள்கள் இருக்குன்னு நம்ம டெலஸ்கோப் வழியா பார்த்து நம்ம சொல்றோம். ஆனா ஒரு காலத்துல நம்முடைய முன்னோர்கள் கோயில்களில் நவகிரகங்களை வைத்து வழிபட்டார்கள். அப்ப டெலஸ்கோப்பே கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது நவகிரகம் இருக்குன்னு? அவங்க என்ன டெலஸ்கோப் பயன்படுத்தி அதை பார்த்தாங்க? அதுதான் பல பேர் பார்ப்பது என்னன்னா, அவர்கள் தன்னுடைய அறிவை பயன்படுத்தினார்களா? இல்லை, அவர்கள் மனதை பயன்படுத்தினார்கள். அவர்கள் மனதை பயன்படுத்தி கண்டதுதான். என்ன ஒண்ணுன்னா, அப்போ ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. என்ன மிஸ்டேக்குன்னா, அப்ப என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இப்போ நம்ம சூரிய குடும்பம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சூரிய குடும்பம்னா என்ன அர்த்தம்னா, சூரியனை மையமாக வைத்து மற்ற 9 கோள்களும் சுத்தி கொண்டிருக்கிறது. அதுதான் சூரிய குடும்பம். அப்ப அத மையப்புள்ளி எதுன்னா சூரியன். ஆனா இவங்க பார்த்த காலத்துல இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, பூமி நிலையானது, பூமியை மையமாக வைத்து சூரியன் உள்பட மத்த எல்லா கிரகங்களும் சுத்தி வருதுன்னு நினைச்சிட்டாங்க. அதன் விளைவாகத்தான் நீங்க போய் பார்த்தீங்கன்னா, நவகிரகத்துல சூரியனும் ஒரு கிரகம். மையமான கிரகம். புரியுதுங்களா? மையமான கிரகம். இல்ல அதான். அதையும் ஒரு கிரகமா சேர்த்துட்டாங்கன்றேன். அந்த 9ல அது ஒரே இடத்துல தான் நிக்குது. பூமி தான் சுத்துதுன்னு அவங்க அன்னைக்கு பார்க்கல. அவங்க இங்க இருந்து எல்லாம் பார்த்ததுனால சூரியனும் நகர்கிறதுன்னு நினைச்சிட்டு தான் சூரியனும் ஒரு கிரகம்னு கொண்டாந்து அதில் இணைச்சிட்டாங்க. ஆனா இப்போ நம்ம சயின்ஸ் வந்த பிறகு நாம் பார்த்தது என்னன்னா, இல்ல பூமியின் நிலையா இல்ல, சூரியன் தான் நிலையா இருக்குது. பூமி தான் அதை சுத்தி வருதுன்னு. நீங்கள் உங்களுடைய அறிவை கொண்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எவ்வளவு விசாலப்படுத்திக் கொள்கிறீர்களோ, அதை விட அதிகமாக உங்களுடைய வாழ்க்கையை விசாலமாக்கக்கூடிய அற்புதம் ஆற்றல் படைத்தது உங்களுடைய மனம். சொல்லுங்க அருணகிரி சார். சூரியனும் நிலையாக இல்ல. 320 கோடி ஆண்டுகளுக்கு ஒரு முறை பால்வெளி மண்டலத்தை தன்னுடைய குடும்பத்தோடு சேர்த்து சுற்றுகிறது. இல்ல அது சரிதாங்க ஐயா. ஆனா அப்போ வாழ்ந்தவங்களுக்கு அது அவ்வளவு பெரிய உண்மையா தெரியாது. அருணகிரி சார் கேக்குதா? சார் கேக்குது. அதனாலதான் கலிலியோ எரிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அதான். நீங்க சொல்றது வந்து இப்ப நாம நம்முடைய அறிவியலை கொண்டு நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அப்ப இருந்த விஷயம் என்னன்னா, இப்போ ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு கூட நம்ம பெரும்பாலும் பள்ளிகளை நடத்தக்கூடிய பாடமே சூரியனை பத்தி நடத்தக்கூடிய பாடம் என்ன, சூரியன் எங்கே உதிக்கிறது என்றால் கிழக்கே உதிக்கின்றது. அப்படிதான் நம்ம சொல்றோம். Never rises and never sets. அப்போ நம்ம இன்னமும் அப்படிதானே சொல்றோம், கிழக்கே சூரியன் உதிக்கின்றதுன்னு. அது ஏன் வந்துச்சு அந்த வழக்கு அப்படின்னு பார்க்கும்போது, பூமி நிலையானது, சூரியன் தான் நம்மளை சுற்றி வருகிறது அப்படின்னு நம்ம நினைச்சோம். அதனால்தான். நன்றிங்க, நன்றி. அப்ப அதை போல நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, நம்முடைய நம்பிக்கையை நாம் இயக்கிக் கொண்டிருக்கிறோம் என்று. உண்மை என்னவென்றால் நம்பிக்கை தான் நம்மளை இயக்கிக் கொண்டிருக்கிறது.
புரியுதுங்களா? உங்களிடமிருந்து நம்பிக்கை பிறந்தாலும் அந்த நம்பிக்கை தான் உங்களை இயக்கிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒன்றை தெளிவாகவும் ஆழமாகவும் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்று கேட்டீர்கள் என்றால், நீங்கள் எதையாவது ஒன்றை படைத்தீர்கள் என்றால், உங்களால் படைக்கப்பட்ட ஒன்று அது எப்பொழுது இயங்க ஆரம்பித்து விடுகிறதோ அப்பொழுது அது அதாவது படைத்தவனை காட்டிலும் அதிக வலிமை பெறுகிறது. ஐயா, மிக்சியை யாருங்க கண்டுபிடிச்சது? மனித இனம் தானே கண்டுபிடிச்சாங்க. இப்ப மிக்சி ஓடிட்டு இருக்கும்போது நீங்க உள்ள கை விட்டீங்கன்னா, நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விட்டீங்கன்னா, அதுவாவே சென்ஸ் பண்ணி உங்களை வந்து கையை கட் பண்ண முடியுமா? அப்போ மிக்சியை கண்டுபிடிச்சது மனுஷனா இருந்தா கூட மிக்சி இயங்கும் போது நீங்க கை விட்டீங்கன்னா கை காணாம போயிடும். ஜேசிபியை கண்டுபிடிச்சது மனுஷனா இருந்தாலும் ஜேசிபி அப்படி ஒரு நசுக்குச்சுன்னா மனுஷன் முடிஞ்சது கதை. அப்போ மனிதன் தான் ஒன்றை கண்டுபிடித்தான் என்றாலும் கூட அந்த கண்டுபிடிப்பு மனிதனை விட அதிகமான சக்தியாக மாறுகிறது. அது எப்பொழுது என்றால் இயங்கும் பொழுது. புரியுதுங்களா? அதே போலதான் இந்த உலகத்துல நாம் என்ன சொல்லணும்னா எல்லாவற்றையும் இறைவன் படைத்தான் என்று. ஆனால் அது இறைவனை காட்டிலும் மிகப்பெரிய சக்தியாக மாறுவது எப்பொழுது என்றால் அது இயங்கும் பொழுது. உங்களுக்குள் இருந்து நம்பிக்கை படைக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் உங்க நம்பிக்கை வேலை செய்யும் போது அது உங்களை விட பெரிய சக்தி. அது புரியுதுங்களா? உங்க வாழ்க்கைக்கு தேவையான நம்பிக்கை எல்லாம் உங்ககிட்ட இருந்து தான் படைக்கப்பட்டு இருக்கும், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் படைக்கப்பட்ட ஒன்று அது இயங்க ஆரம்பித்து விட்டால் அது உங்களை காட்டிலும் சக்தி அதிகம், வல்லமை அதிகம் அதுக்கு. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா புராணங்கள்ல வரம் கொடுப்பது யார் என்றால் சிவன். ஆனால் கொடுத்த வரம் இருக்கு பாருங்க, அதை வச்சுக்கிட்டு சிவனையே துரத்துவாங்க. சிவனே பயப்படுவார். காரணம் என்னதுங்களா? கொடுக்காத வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த வரமே நாம தானே கொடுத்துட்டோம் அப்படின்றதுக்காக நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா? முடியாது. ஆகவே சிவன் கொடுத்த வரம் அது வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா அது சிவனுக்கே தொந்தரவு தான். ஏன்னா அது அவரால் கூட ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி சிவன் கொடுத்த ஒரு வரத்தை சரி பண்றதுக்காக தான் விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்தார்ன்றதும் அதிலிருந்து வந்தவன் தான் ஐயப்பர் அப்படின்றதும் ஒரு பெரிய புராண கதை. அப்ப இதுல நாம் பார்ப்பது, கடவுள் வரம் கொடுத்து விட்டால் அந்த வரம் கடவுளை காட்டிலும் அதிக சக்தி பெறுகிறது. அதை போலத்தான் மனிதன் படைத்த படைப்புகள் அத்தனையுமே இயங்க ஆரம்பித்து விட்டால் மனிதனை காட்டிலும் அதிக சக்தி பெறும். இப்ப கூட பல பேர் பயப்படுறது என்ன தெரியுமா காரணம்? ஏஐ என்று சொல்லப்படக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட். இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறது மனுஷன் தான் உருவாக்கினான். ஆனா அது நாளைக்கு மனித இனத்தையே அழித்துவிடுமோ என்று சிலர் கவலைப்படுகிறார்கள். மனுஷன் தான் உருவாக்கினான். அவன் என்ன நினைச்சிட்டு இருப்பான்னா, நாம தானே உருவாக்கணும், என்னைக்கா இருந்தாலும் அதை நம்ம ஏதாவது பண்ணிக்கலாம்னு. ஆனா அது இயங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அது என்னென்ன பண்ணணும்னு தெரியாது மனித குலத்தை. பயப்படுறாங்க சில பேர். அப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்துட்டா இந்த உலகத்துல அது அதனுடைய ஆதிக்கம் பெருசா மாறிடுச்சுன்னா என்ன ஆகும்? சரிங்களா? ஒரு மிஷின் கிட்ட கேட்டா அது எப்படி பதில் தருமோ அப்படி பதில் கொடுத்தா அது கூகுள். ஒரு மனுஷன் கிட்ட கேட்டா அது எப்படி பதில் தருமோ அப்படி பதில் கொடுத்தா அது பேரு சாட் ஜிபிடி. இப்ப அந்த அளவுக்கு அது யோசிக்குது. மிஷினையே யோசிக்க வச்சுட்டோம் நம்ம. மிஷினையே யோசிக்க வச்ச காரணத்தினால இப்போ பல சைட்டுக்குள்ள நீங்க உள்ள போனீங்கன்னு வச்சீங்க, அது நம்மள கேக்குது, நீ ரோபாவா இல்லையா, இல்லைன்னா ப்ரூவ் பண்ணுது. புரியுதுங்களா? நாட் ரோபோ, நீ ரோபோ இல்லைன்னா இன்னைக்கு எனக்கு ரோபோ இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுது. அது நிலைமை எப்படி ஆயிடுச்சு பாருங்க.
மனுஷன் கண்டுபிடிச்ச ஒண்ணு இன்னைக்கு என்ன கேக்குதுன்னா, நீ மனுஷனா இருக்கியா இல்லையான்னு எனக்கு தெரியணும், அதனால நீ ரோபோ இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுது. அப்போ இதுக்கெல்லாம் அடிப்படை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனிதன் செய்யக்கூடிய ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளுக்கும், ஒவ்வொரு உற்பத்திக்கும், சரிங்களா, ஒவ்வொரு சாதனங்களுக்கும் பின்னாடி என்ன இருந்ததுன்னா நம்பிக்கை. இன்னைக்கு ஒரு இயக்கம் இருக்கிறது, ஒரு அமைப்பு இருக்கிறது, ஒரு குழு இருக்கிறது, ஒரு நாடு இருக்கிறது, எல்லாமே எதுல கட்டமைக்கப்படுகிறது என்றால் நம்பிக்கை தான். மதம் என்று ஒன்று எங்கிருந்து உருவானது? நம்பிக்கையில் இருந்து. இனம் என்பது எங்கிருந்து உருவானது? நம்பிக்கையில் இருந்து. தேசியம் என்பது எங்கிருந்து உருவானது? நம்பிக்கையில் இருந்து. எல்லாமும் நம்பிக்கையில் இருந்தான் உருவாகிறது. சரிங்களா? ஆகவே ஒரு மனிதன் வாழ்வதற்கு இரண்டும் தேவை. என்ன தேவை? விஞ்ஞானமும் தேவை, மெய்ஞானமும் தேவை. ஒரு மனிதன் பிறக்கிறான் இந்த உலகத்தில் என்றால் ஒரு தாயினுடைய கருவறையில் இருந்தான் பிறக்க முடியும். ஆகவே சரிங்களா, தாய் என்பவள் ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் இவதான் தாயின்னு சொல்லிடலாம். பெரியவங்க கூட சொல்லுவாங்க, தாய் யாரு ஒரு குழந்தைக்கு அப்படின்னு கேட்டா யார் வேணா சொல்லிடலாம். ஆனா தந்தை யாருன்னு கேட்டா யார் சொல்ல முடியும்? தாய் தான் சொல்ல முடியும். தாய் தான் சொல்ல முடியும். அப்படித்தான் இந்த உலகம் டிசைன் செய்யப்பட்டிருக்கிறது. எப்படி என்றால் ஒரு மனிதன் வாழ்வதற்கு இரண்டும் அவசியம். என்ன அவசியம் என்றால் விஞ்ஞானமும் அவசியம், மெய்ஞானமும் அவசியம். இந்த இடத்துல தாய் என்பவள் விஞ்ஞானம். சரிங்களா? அந்த விஞ்ஞானத்தை கொண்டுதான் நீங்கள் மெய்ஞானத்தை அடைய முடியும். புரியுதுங்களா? ஆகவே தந்தை யார் என்கிற காட்டக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கிறது என்றால் தாய்க்குத்தான் இருக்கிறது. ஆகவே அந்த தாய் என்பவள் விஞ்ஞானமாக இருக்கிற காரணத்தினால் அவள்தான் மெய்ஞானத்தை நமக்கு காட்டி கொடுக்கிறாள். புரியுதுங்களா ஐயா? ஆகவே நாம் எல்லோருமே மெய்ஞானத்தினாலையும் விஞ்ஞானத்தினாலையும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட குழந்தைகள். அந்த உண்மை எப்ப நமக்கு புரியுதோ அப்பதான் நமக்கு விஞ்ஞானத்துக்கும் மெஞ்ஞானத்துக்கும் நடுவுல போட்டி வராது, சண்டை வராது, சிக்கல் வராது. அவ்வளவுதான். தாய் என்பவள் பெண் பாலினம் என்றால் தந்தை என்பவர் ஆண் பாலினம். ஆகவே ஒரு தாயும் ஒரு தந்தையும் இணைந்துதான் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியும். அதே போலத்தான் இந்த உலகத்தில் விஞ்ஞானமும் மெய்ஞானமும் சேர்ந்தால்தான் ஒரு மனிதன் முழுமையடைகிறான். அப்போ இந்த இடத்துல கிளீனா தெரிஞ்சிடும் என்ன தெரியுங்களா, இன்ன தாய்க்கு தான் இந்த மகன் பிறந்தான் என்று, இந்த மகள் பிறந்தாள் என்று. ஏன்னா அதுக்கு ஆதாரம் இருக்கிறது, கண்கூடான ஆதாரம் இருக்கிறது. அதனால் நாம் என்ன செய்கிறோம்? அறிவியலும் அப்படித்தான். அறிவியலை நீங்கள் உற்று கவனித்தீர்கள் என்றால் அதில் எல்லாமே கண்கூடான ஆதாரம் இருக்கிறது. ஆனால் இவர்தான் தந்தை என்பது நம்பிக்கை. சரிங்களா? இவர்தான் தந்தை என்பது யார் சொல்ல முடியும்? அது தாய் சொல்லித்தான் நமக்கு தெரியும். அது நம்பிக்கை தான். நான் நம்புகிறோம். எல்லாவற்றையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நம்புகிறீர்கள். நீங்கள் இரவு படுக்கும் பொழுது நாளை விடியும் என்றும் விடிந்தால் இதையெல்லாம் செய்து கொள்ளலாம் என்று நீங்கள் நம்புகிறீர்கள். நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு நம்பி சாப்பிடுவதனால்தான் அது உங்களை உயிரோடு வைத்துக் கொண்டு இருக்கிறது, உங்களை அறிவை வளர்க்கிறது, ஆற்றலை வளர்க்கின்றது. இப்படி உங்களுக்குள் இரண்டு விதமான நம்பிக்கை உண்டு. ஒன்று ஆக்கபூர்வமான நம்பிக்கை, இன்னொன்று அழிவுபூர்வமான நம்பிக்கை. விமானத்தை கண்டுபிடித்த ரைட் சகோதரர்களுடைய நம்பிக்கை ஆக்கபூர்வமான நம்பிக்கை, கீழிருந்து மேலே பறப்பது எப்படி என்று. ஆனால் பறந்து கொண்டிருந்த எவனோ ஒருவன் தான் அதே இடத்தில் அழிவுபூர்வமான ஒரு நம்பிக்கையை உருவாக்குகிறான். என்னவென்றால் பாராஷூட். பாராஷூட் ஏன் உருவாச்சு யோசிச்சு பாருங்க. பறந்துட்டு இருக்கும்போது ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு எவனோ யோசிச்சிருக்கான் இல்லையா? யோசிச்சதுனால பாராஷூட் உருவாயிருக்குது. அப்போ எல்லாருமே பறந்துகிட்டே தான் இருப்போம், நமக்கு எதுவுமே ஆகாதுன்ற நம்பிக்கை இருந்தா பாராஷூட் உருவாயிருக்குமானா உருவாயிருக்காது. அப்ப பாராஷூட் எப்படி உருவாச்சு அப்படின்னா இது அழிவுபூர்வமான நம்பிக்கை. ஒருவேளை ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா என்ன பண்றது?
ஆனா ரெண்டுமே எங்க இருந்து உருவானது என்றால் நம்பிக்கையில் இருந்துதான். மருந்துகளும் நம்பிக்கையில் இருந்தான் உருவாகிறது இல்ல, மருந்துகளும் நம்பிக்கையில் இருந்தான் உருவாகிறது. அந்த காயமும் நம்பிக்கையில் இருந்தான் உருவாகிறது. ஆகவே எவர்திங், இந்த உலகத்துல எவர்திங் நம்பிக்கை தான். ஆனால் நீங்கள் உங்களுடைய நம்பிக்கை எதற்கு பயன்படுத்த போகிறீர்கள் என்பதுதான். நம்ம நாராயண ஐயா கேட்டாங்க, என்ன கேட்டாங்க? பயம். பயம் ஏன் வருகிறது என்றால், உங்களுடைய அறிவு கூட 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 நீங்க அலசி ஆராய்ஞ்சு என்ன பண்ணீங்கன்னா டேட்டாஸ் நிறைய எடுக்கிறீங்க. டேட்டா நிறைய எடுக்கிறீங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்துல படைக்கப்பட்ட எல்லாருமே தனித்தன்மையோட படைக்கப்பட்டிருக்காங்க. அப்போ எல்லாருக்கும் நடந்தது அதே தான் எனக்கும் நடக்கணுன்ற அவசியம் இல்லை. சரிங்களா? எங்க ஊர்ல யார் டீ கடை ஆரம்பிச்சாலும் பாவம் 3 மாசத்துல இறந்து போயிடுறாங்க. அப்படின்னா அது என்னன்னு பார்க்கணுமே தவிர அதே மாதிரி தான் எனக்கும் நடக்கணும்னு நம்ம யோசிக்கக்கூடாது. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இல்ல, இன்னைக்கு நீங்க ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எதுங்களா? அறிவியல் என்பது உண்மை. அறிவியல் என்பது உண்மை. ஆனால் அந்த உண்மையை உருவாக்குவது எதுவென்றால் நம்பிக்கை. அதனால நீங்க அறிவியலுக்குள்ள போய் தேடி பார்த்தீங்கன்னா எல்லாம் உண்மை மட்டும்தான் இருக்கும். ஆனா நம்பிக்கை அப்படி இல்லை. அது உண்மையாக இருக்கிறதா பொய்யாக இருக்கிறதான்றது நம்பிக்கைக்கு கேள்வியே கிடையாது. நீங்க எதை கொடுத்தாலும் அதை உருவாக்கிடும். இது வரைக்கும் பொய்ன்னு இருந்த ஒரு விஷயத்த நாளைக்கு உண்மைன்னு மாற்றக்கூடிய சக்தி எதுக்கு இருக்கிறது என்றால் நம்பிக்கைக்கு இருக்கிறது. இது வரைக்கும் முடியும்னு இருந்த ஒரு அறிவியல் உண்மையை நாளைக்கு முடியாதுன்னு மாத்துறதும் எதுன்னா நம்பிக்கையில் இருக்கின்றது. சரில, இது வரைக்கும் முடிஞ்ச ஒண்ணு முடியாதுன்னு மாத்த முடியும், இது வரைக்கும் முடியாத ஒண்ணு முடிஞ்சதுன்னு மாத்த முடியும். அப்போ அறிவியல் என்பது சரிங்களா, படைப்பு. நம்பிக்கை என்பது படைப்பினுடைய கர்த்தா. புரியுதுங்களா? அதனால எப்பயுமே நம்ம என்ன பண்ணணும்னா நம்பிக்கையும் அறிவியலையும் வச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கோம். இதையும் அதையும் கம்பேர் பண்றோம். இல்ல, அறிவியல் என்கிறது இல்ல, குழந்தை என்றால் அதனுடைய பிதாமகன் நம்பிக்கை. ஆகவே அறிவியலை உருவாக்கக்கூடிய வல்லமை கொண்டது நம்பிக்கை. சரிங்களா? நாம் அதனால அறிவியல் கிட்ட போகும்போது அந்த அறிவியல் நீங்க என்ன பார்க்கணும்னா அதுல உண்மை எதெல்லாம் உண்மைன்னு பார்க்கலாம். ஆனா நம்பிக்கை கிட்ட போகும்போது எதெல்லாம் உண்மைன்னு நீங்க பார்க்க கூடாது. நமக்கு என்ன வேணுங்கிறது தான் நீங்க அறிவியல்ல இது நம்பிக்கையில பார்க்கணும். அதனால எனக்கும் அருணகிரி ஐயாவுக்கும் முதல்ல இல்ல எங்க சிங்க் ஆச்சு 2 பேருக்குள்ள அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்கிட்ட நான் சொன்னேன், சார் நாம செய்யக்கூடிய எல்லா செயல்கள்லையும் எவ்வளவு உண்மை இருக்குதுன்னு தான் மனிதன் இன்னைக்கு பார்க்கறான். ஆனால் நீங்கள் உண்மைகளை பார்க்காதீர்கள், நன்மைகளை பாருங்கள் என்று சொன்னேன் அவருக்கு. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்லையும் உங்களை சுத்தி இருக்கிற எல்லா நிகழ்வுகள்லையும் நீங்க உண்மைகளையே தேடிட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கையில வளர முடியாது, நீங்க செல்வந்தனாகவும் ஆக முடியாது. ஏன்னா செல்வந்தன் அப்படின்றது கிட்டத்தட்ட பிளாசிபோ எஃபெக்ட் தான் அது. நீங்க வாழ்க்கையில நம்புறீங்க, அதனால நீங்க அதை அடையறீங்க, அவ்வளவுதான். புரியுதுங்களா? சயின்ஸ் மாதிரி மெஷர் பண்ணிலாம் ஒரு தியரி நம்ம இதுக்கு உருவாக்க முடியாது. சரிங்களா? நம்ம பாண்டியராஜா இருக்காங்க, இன்ஜினியரிங் படிச்சாங்க. அப்போ பொறியாளர் படிப்பு அப்படிங்கிறது முழுக்க மெஷர்மெண்ட் தான். இல்ல, எல்லாம் துல்லியமா மெஷர் பண்றதுதான். ஆனா நீங்க நம்பிக்கைக்கு போயிட்டீங்கன்னா அங்க துல்லியமாலாம் மெஷர் பண்ணலாம் முடியாது. கேட்டதை கொடுக்கும் அது. சொல்லுங்க அருணகிரி சார். சார் இந்த பாராசூட் ஏரோப்ளேன்ல கூட பாத்தீங்கன்னா 1903 ரைட்ஸ் பிரதர், பட் லூயி செபஸ்டியன் என்றவர் வந்து பிரான்ஸ்ல வந்து 1783 வந்து பாராசூட்டை வந்து இன்வென்ட் பண்ணிடுறாங்க. அதான் நம்ம அதுல இருந்து அவநம்பிக்கை ஏற்பட்டு இல்ல பயம் ஏற்பட்டு அதை கண்டுபிடிக்கல. அதுக்கு முன்னாடி புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன், அவ்வளவுதான். தேங்க்யூ சார். நீங்க சொல்றது அதெல்லாம் கரெக்ட் தான். அதான் சொல்ல, நீங்க சொல்லக்கூடிய அந்த டேட்டா உண்மையா அப்படியே கொடுத்தோம்னா இவங்களுக்கு இதை பொருத்தி பார்க்க தெரியாது. நான் அதெல்லாம் பொருத்தி பார்க்கணுன்றதுக்காக தான் இப்ப நம்ம பேராஷூட் அது அங்கிருந்து பயன்படுத்துறோம். ஆனா விமானம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே பேராஷூட் கண்டுபிடிக்கப்பட்டது.
அது எதுக்குன்னா உயரமான பகுதிகளிலிருந்து கீழே மனிதன் வருவதற்காக பயன்படுத்தப்பட்டது. இது ரெண்டுத்தையும் தனித்தனியா பிரிச்சு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு அதை சேர்த்து பார்க்க தெரியாது. அதனால நாம என்ன பண்ணணும், இதையும் அதையும் வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியுன்றதுக்காக நான் பயன்படுத்துறேன். சரிங்களா ஐயா? சார் நான் இதுக்கு அதுதான் சின்ன அதுதான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நான் சொல்ல வரேன். என்னன்னா ஒரு விஷயத்துல இருக்கிற உண்மையை நான் என்ன பண்ணுவேன்னா அதை எப்படி நன்மையா மாத்தலாமோ அப்படி எடுத்துக்குவேன் நான். அதனால நீங்க நல்லா என்னுடைய பேச்சுக்கள்லாம் ஒத்து கவனிச்சீங்கன்னா சில நேரத்துல எனக்கே தெரியும் அந்த டேட்டா இப்படிதான் தெரியும். இருந்தாலும் அதை அப்படி கொடுத்தீங்கன்னா அது பயன்படாது. அதை வேற மாதிரி மாத்தி கொடுத்தா தான் பயன்படும். அதனால பயன்படுற மாதிரி நான் மாத்தி கொடுக்குறேன். அவ்வளவுதான் விஷயம். சரிங்களா ஐயா? சார் இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம் சார். சொல்லுங்க ஐயா. ஆக்சுவலி நெட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கல சார். கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நெட்டே கண்டுபிடிச்சாங்க. சரி. ஆக்சுவலி கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கிற போது இந்த வைஃபையோ இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் கிடையாது. ம். இல்லைங்களா சார்? கரெக்டு தான் நீங்க சொல்றது. நெட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி தான் இன்டர்நெட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா இன்டர்நெட்னுடைய பேஸ் இது கம்ப்யூட்டர் தான் சார். இல்லைங்க இல்லையா? கம்ப்யூட்டர் கனெக்ட் ஆகுது. ஆனா பேஸ் இதுன்னா காத்துல ஒரு விஷயத்தை அனுப்ப முடியுன்றதுதான். சரிங்களா? அப்போ கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ரேடியோ கண்டுபிடிச்சாச்சு நம்ம. சரிங்களா? அப்போ இன்டர்நெட்டுக்கான பேஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா ரேடியோ அலைவரிசை தான். அப்போ ஒரு விஷயத்தை காத்துல அனுப்ப முடியும் அப்படின்னு தெரிஞ்சாச்சு. இப்போ கம்ப்யூட்டர் உருவாக்கின பிறகு நம்ம என்ன பண்ணோம்னா வேற என்னெல்லாம் காத்துல அனுப்ப முடியும்னு பார்க்குறோம். அவ்வளவுதான். அப்போ அதுக்கு ஒரு பேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. நன்றி நன்றிங்கய்யா. அதனால எல்லாமே ஒன்னோட ஒன்று லிங்க்ல இருக்கிறது தான். ஆகவே நீங்கள் இன்று புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான நன்மைகள் எதுவென்று பட்டியலிடுங்கள். அந்த நம்பிக்கை அந்த நன்மைகளுக்கு தேவையான நம்பிக்கையின் மீது பலம் சேருங்கள். அவ்வளவுதான். உங்க வாழ்க்கையில் நீங்க என்னவா ஆகணும், என்ன தேவை அப்படிங்கிறத கிளீனா பட்டியல் போட்டு அதுக்குண்டான நம்பிக்கையினுடைய பலத்தை ஏத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அது படியே உங்க வாழ்க்கையில் நடக்கும். அதுக்கு உங்களுடைய வயசோ, உங்களுடைய குணமோ, உங்களுடைய அறிவோ, உங்களுடைய நிறமோ, உங்களுடைய எடையோ, உங்களுடைய உயரமோ, உங்களுடைய ஜாதியோ, மதமோ, இனமோ எதுவுமே அதுக்கு தேவையில்லை. நீங்க எந்த நம்பிக்கை மீது அழுத்தம் கொடுக்குறீங்களோ அந்த நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கையில வேலை செய்யும். இந்த சோஃபாலாம் பார்த்தீங்கன்னா சோஃபா இருக்குல்ல சோஃபா, அந்த சோஃபால தேங்காய் நார் வச்சிருப்பாங்கல்ல அதெல்லாம் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கா இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஐயா பார்த்துருக்கீங்களா இல்லையா? பார்த்துக்கோங்க சார். பார்த்துருக்கீங்க. அதே மாதிரி தான் உங்க வாழ்க்கையில உங்க மனசுல என்ன பண்றதுன்னு நம்பிக்கைங்கிற நிறைய ஸ்ப்ரிங் இருக்குது. இப்போ நீங்க கையில ஒரு 4 பால் எடுத்துக்கிறீங்க. உங்க முன்னாடி ஒரு 4 ஸ்ப்ரிங் இருக்குது. முதல் ஸ்ப்ரிங் மேல என்ன பண்ணீங்கன்னா அந்த பாலை அப்படியே மெதுவா வச்சிடுறீங்க. என்ன ஆகும்? என்னங்கய்யா? அப்படியே எதிராது ஐயா. எகிராது அப்படியே இருக்கும். 2வது ஸ்ப்ரிங் பக்கத்துல போயிட்டு ஒரு 1/2 அடி தூரத்துல இருந்து போடுறீங்க. என்ன ஆகும்? லைட்டா எகிரி கீழே விழுந்துரும். சரிங்களா? 3வது ஸ்ப்ரிங் மேல வந்து என்ன பண்ணீங்கன்னா வச்சு லைட்டா ஒரு 2 இன்ச்சுக்கு அழுத்துறீங்க. அழுத்தி விட்டுறீங்க. இப்ப என்ன ஆகும்? 2 இன்ச்சுக்கு அழுத்தினா குறைஞ்சபட்சம் 4 அடிக்காவது எகிறேன். சரி. அடுத்ததுல வச்சு நல்லா எவ்வளவு பிரஷர் தாங்க முடியுமோ அந்த ஸ்ப்ரிங் அந்த அளவுக்கு பிரஷருக்கு கொடுத்து அந்த பால் அழுத்தி விட்டுறீங்க. இப்ப என்ன ஆகும்? எகிரி 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 ஆடும். எவ்வளவு உயரமா முடியுமோ அவ்வளவு உயரமா எகிரிடும். அதே மாதிரிதான் உங்களுடைய நம்பிக்கை. நீங்க என்ன பண்ணீங்கன்னா சில காரியங்களை செய்யும் பொழுது அதற்குண்டான சரிங்களா எண்ணங்களை கொண்டு போய் அந்த நம்பிக்கை மேல அசாத வச்சுட்டு வந்துடுறீங்க. அது ஒண்ணுமே நகராது. அப்படியே இருக்கும் அந்த இடத்துல. 2வது என்ன பண்ணீங்கன்னா அப்படி நம்பிக்கையில தான் வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்ச பிறகு சில எண்ணங்களை தூக்கி அது மேல ஒரு 1/2 அடி தூரத்துக்கு 1 அடி தூரத்துக்கு தூக்கி போடுற மாதிரி போட்டுறீங்க. அதுவும் பெருசா பலன் தராது. 3வது சரி அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நீங்க சிலதுக்கெல்லாம் நம்பிக்கை கொடுக்கும்போது அது எப்படி பலப்படுத்துறீங்கன்னா ஒரு 2 இன்ச்சுக்கு மட்டும் பலப்படுத்திட்டு விட்டுறீங்க. அப்ப அதுக்கு உண்டான எஃபெக்ட் மட்டும் அது தருது. ஆனா நாம சொல்றது நம்பிக்கையை பலப்படுத்துங்கன்றது எவ்வளவு முடியுமோ அந்த ஸ்ப்ரிங் மேல வச்சு அந்த பாலை அழுத்தி 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 இதுக்கு மேல அழுத்த முடியாத ஸ்டேஜ் போய் விட்டீங்கன்னு வச்சுங்க. இப்போ அது எவ்வளவு ஹைட் போக முடியுமோ அவ்வளவு ஹைட் போகும்.
அப்போ நல்லா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, ஒரே ஸ்ப்ரிங்குக்குள்ளார இத்தனை விளைவுகள் நடைபெறுகிறது என்றால் அதற்கு காரணம் அந்த ஸ்ப்ரிங்கு மேல நீங்க ஏற்படுத்திய அழுத்தம் தான் காரணம். நாம இங்க நம்பிக்கையை பலப்படுத்துங்கள்னு சொல்றது காரணம் என்னவென்றால், உங்கள் நம்பிக்கை மீது நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய அழுத்தம் தான் உங்களுடைய வாழ்க்கையில் அது அப்படியே வெடிக்கின்றது, வெளியே வருகிறது. புரிஞ்சுங்களா ஐயா? இன்னைக்கு பாடம் இவ்வளவுதான். சரிங்களா? அப்போ உங்களுடைய அறிவை காட்டிலும் நம்பிக்கை என்பது மிக பிரம்மாண்டமானது. உங்களுடைய அறிவை காட்டிலும் அது மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது. உங்கள் அறிவால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு நிகழ்த்தி கொள்ள முடியுமோ அதை விட 1000 மடங்கு அற்புதங்களை நிகழ்த்தி கொள்ள முடியும் உங்கள் வாழ்க்கையில். நீங்கள் ஒரு செயலை செய்யும் பொழுது அறிவை கொண்டும் செய்யலாம். உங்களுக்கு போதுமான அறிவு இல்லாமலும் நீங்கள் அந்த செயலை செய்யலாம். ஆனால் நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் ஒரு செயல் கூட செய்ய முடியாது. நீங்கள் ஒரு செயலை செய்வதற்குண்டான அறிவை கொண்டும் நீங்கள் செய்யலாம். அந்த அறிவு இல்லாமலும் நீங்கள் அந்த செயலை செய்யலாம். ஆனால் நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் ஒரு செயல் கூட செய்ய முடியாது. ஆனா இப்ப எப்படி செஞ்சுட்டு இருக்கோம்னா, சும்மா நம்ம ஒரு அரை இன்ச்சு மட்டும் அழுத்தி விடுறோம் நம்பிக்கையிலேருந்து. அதுக்கு பதிலா மொத்த ப்ரெஷர் போட்டு அந்த ஸ்ப்ரிங் மேல ஏத்துற மாதிரி ஏத்தி நீங்க விட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில அது மிக உயரத்துல கொண்டு போய் உங்களை வச்சிரும். புரிஞ்சுங்களா? இன்றைய பாடத்தினை இத்துடன் நிறைவு செய்வோம். உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை வழங்குங்கள். யார் வழங்க போகுது? திலகம் அம்மாவா? அம்மா உங்க இடத்துல இருந்து குரல் வழி சீராக வரவில்லைம்மா. வேற யாராவது கொடுக்க முயற்சி பண்ணுங்க. ஐயா நான் சொல்றேன் ஐயா. வேலுமதன் ஐயா சொல்றீங்க. அவருடன் இணைந்து வழங்க போகுது. நான் சொல்றேன். கலைச்செல்வன் ஐயா சொல்றீங்க. வேலுமதன் ஐயாவும் கலைச்செல்வன் ஐயா சேர்ந்து சொல்லுங்க. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம் ஆளுமை செல்வாக்கு வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம் புகழ் வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூர்ண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெருங்கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி. எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி. ஆத்மார்த்தமான நன்றி. நன்றி. அனைவருக்கும் நன்றி ஐயா. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி ஐயா. ஓம்குமார் சார், நீங்க டைம் எப்படி போட்டிருக்கீங்கன்னு பாத்தீங்களா? 5.00 AM போட்டிருந்தீங்க. சரிங்களா? மொத்தம் 3 டிஜிட் தான் இருக்கணும். ஒரு கோலன் இருக்கணும். சரிங்களா? டாட் வைக்கக்கூடாது, கோலன் வைக்கணும். பார்த்துங்க. சரி, ஓகேங்க ஐயா. இன்றைய பயிற்சி குறித்து கருத்து இல்லை, யாராவது 2-3 பேர் சொல்லுங்க. இன்னைக்கு பயிற்சி குறித்து உங்களுடைய கருத்துக்களை வெளியிடவும். பிளாசிபோ எஃபெக்ட்டுக்காக நீங்க அந்த போட்ட அந்த அலாவது 40 படம் பார்த்தா கூட அது ஒரே ஒரு செய்தி தான் ரொம்ப வேப்பில் ஆழ்த்துது. நீ பூதனை ப்ரூவ் பண்ணிட்டே சொல்லிட்டு ரொம்ப அற்புதமா சொன்னோம். அது ஒரு நல்ல அழகான ஒரு டேக்கியவே எனக்கு. நன்றிங்க சார். வணக்கம் சார். வணக்கம் கோபாலன். ஆக்சுவலா நம்ம ட்ரீட்மெண்ட்லேயே ப்ரானிக் ஹீலிங்னு ஒரு
ட்ரீட்மெண்ட் இருக்கு சார். அது ஆக்சுவலா வந்து அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் அந்த பிளாசிபோ எஃபெக்ட்ங்கிறது இன்னைக்கு தான் அதை கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு ஒரு புதிய செய்தி ஒன்று தெரிஞ்சுக்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம். அதுல தெரியும் அந்த என்ட்ரோஃபின் சொல்லிட்டு அது ஒர்க் பண்ணதுங்கிறது அது தெரிஞ்ச விஷயம். எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குன்னு வச்சுங்களேன். பட் வந்து இந்த பிளாசிபோ எஃபெக்ட்ங்கிறது வந்து தெரியும். பட் இந்த அளவுக்கு அது எஃபெக்டா இருக்கிற அளவுக்கு ஒரு மெடிசனு, ரெண்டாவது வந்து செகண்ட் வேர்ல்டு வார்ல வந்து மருந்து பற்றாக்குறை இருக்கும் போது இதை மாரி செஞ்சாங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் இன்னைக்கு ஒரு பெரிய சிறப்பான செய்தி சார் இது. உண்மையிலேயே இன்னைக்கு இன்னைய வகுப்பும் வந்து பாத்தீங்கன்னா மேலும் சிறப்பாக தான் இருந்துச்சு. நன்றி சார். நன்றி ஐயா. வணக்கம் செல்வ, வணக்கம் நாராயணன். இந்த நீங்க நம்பிக்கை விளைவை பத்தி பேசும்போது நம்ம இதுலயே ஒரு கல்ச்சர் இருக்கு. இந்த தீக்குழின்னு சொல்லுவாங்க, தூக்குழின்னு ஒவ்வொரு ஊர்ல நடக்குது. நீங்க சாதாரணமா நம்ம தீக்குச்சி கொட்டும் போது கூட தீ பட்டுச்சுன்னா அவ்வளவு நமக்கு எஃபெக்ட் வருது. ஆனா அவ்வளவு தணல் இருக்கிற இடத்துல எப்படி நம்பிக்கையா இறங்குறாங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா விளைவு வந்து இல்லை. என்னன்னா அந்த தீயில இறங்க போறோம் ஒரு 40 நாள் 20 நாள் விரதம் இருக்கும்போது அந்த மனப்பக்குவமாகுது. இந்த நம்பிக்கைத்தன்மை அதிகமா கூடும்போது, இந்த நம்பிக்கையோட இறங்கும் போது வந்து அந்த விளைவுகள் இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப நீங்க சொன்ன அந்த விளைவும் அந்த இதையும் நான் பொறுத்துறேன். அப்புறம் இன்னும் இதுக்கு கூட ஒரு டாக்டர் வந்து என்னன்னா சில பேஷண்ட்டுக்கு செக் பண்ணி பார்த்துருக்காங்க. உடம்பு சரியில்லைன்னு வரும்போது வெறும் வாட்டர், அதாவது தண்ணியை சுட வச்சு அதை தான் இன்ஜெக்ஷன்ல கொடுத்துருக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து அந்த வியாதி குணமடைஞ்சிருக்கு. இது அவங்க ரிசர்ச் இதே மாதிரி எஃபெக்ட்ல சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு புக்ல படித்தேன். அப்போ நம்பிக்கை வந்து எந்த ரூபத்துல அதிகமா கொடுக்கும்போது அது அதோட பவர் வந்து ஜாஸ்தியா இருக்குன்னு இன்னைக்கு நடந்த பாடத்துல நான் புரிஞ்சுக்கிட்டேன். நன்றி ஐயா. அருணகிரி சார். அனைவருக்கும் செல்வ வணக்கம் சார். இந்த பவர் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட், ஜோசப் மர்பி அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்லாண்டோட ஆர்த்தர், இந்த கொடிய நோய்கள்லாம் கூட வந்து இந்த நம்பிக்கை மூலம் தீர்க்க முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது சில இடங்கள்ல நடந்தும் இருக்கு. ஸோ அதுக்கு வந்து இன்னைக்கு 100% சூட்டபிளான ஒரு இது சார். ஸோ உண்மையிலே இன்னைக்கு வந்து ஒரு திருப்பு நன்றி. அருணகிரி ஐயா சொன்ன புத்தகத்தினுடைய தமிழாக்கம் வந்து ஆழ்மனதின் அற்புத சக்திகள். ஜோசப் மர்பி அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான புத்தகம். இயன்றவர்கள் வாங்கி படித்து பார்க்கவும். அடுத்ததாக ஏழுமலை ஐயா அவர்கள். அனைவருக்கும் செல்வ வணக்கம். இன்றைய நாள் வந்து வீடியோவோட துவங்கியது வெகு சிறப்பு. 2 வீடியோவுமே வந்து சிறப்பான விஷயங்களை சொன்னது. அந்த அலாவுதீன் படத்தை வந்து படமா பலமுறை பார்த்திருந்தாலும் கூட இன்றைக்கு அந்த இருவரும் பூதங்களோடு ஒப்பிட்டமை வந்தது மகிழ்ச்சி குறித்தான விஷயமாகவும், இவ்வளவு சக்தி வாய்ந்த விஷயங்கள் மனிதனுக்குள்ள இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப அழகா புரிஞ்சுக்கிட்டோம். நம்மிடம் இருந்து நம்பிக்கை பிறந்தாலும் நம்பிக்கை தான் நம்மை ஆளுகிறது என்கிற ஒரு அந்த சீரியஸ் சித்தாந்தம் சிறப்புடையதா இருந்தது. மனிதன் கண்டுபிடித்த எதுவானாலும் அது இயங்கும் போது மனிதனை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது என்ற உன்னதமான விஷயங்கள் தெரிந்து கொண்டோம். சிறப்பையா, மகிழ்ச்சியும் வாழ்க்கை. நன்றி ஐயா. அடுத்ததாக மில்டன் ராஜசேகர் ஐயா. செல்வ வணக்கம் ஐயா. இது அதாவது இந்த கொரோனா பீரியட்ல நிறைய பேர் இறந்துட்டாங்க. அப்புறம் பல பேர் வந்து அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச், ஒரு கண்டுபிடிப்பு என்னன்னா, அவங்க எல்லாரும் வந்து டிவி முன்னாலேயோ பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது வந்து வாட்ஸ்அப் அது மாதிரி இந்த தகவல்கள் இந்த மாதிரி நெகட்டிவ் இது வந்து அப்படியே தங்களை வந்து உட்படுத்திக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் தான். அதனால்தான் அவங்க வந்து பாதிப்பு ஏற்பட்டது. அதே மாதிரி இப்போ என்ன மாதிரி ஒரு சிலர் இந்த அந்த பக்கமே போகக்கூடாது, டிவி கேட்க கூடாது, இந்த இது நெகட்டிவ் வந்து போகவே கூடாது அப்படின்னு தான் இருந்தேன் அந்த பீரியட் பூராவே. ஸோ அது மாதிரி இருக்கிறவங்க, அதாவது அது மாதிரி நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஸோ ஓவர் ஃபேஸ்ட், ஒவ்வொரு லுக்கிங் ஆஃப்டர் என்ன நடக்குது அப்படி கேட்டுருந்தவங்க எல்லாருமே ஏதோ ஒரு பாதிப்பு தகவல் தெரிஞ்சுக்கணும் ஐயா. நன்றி ஐயா, மிக்க நன்றி. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.